நான் 70களில் பிறந்தேன், 75களில் பள்ளியில் சேர்க்குறாங்க. அந்த 80க்குள்ளாவே சின்ன மாணவர் பருவத்திலேயே ஒரு அந்த 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த காலங்கள் தான் நான் சொன்ன இது எல்லாம் நடந்த காலங்கள். அப்போ அந்த காலத்தில் நான் படிக்க தான் போயிருக்கேன், அங்கே வீடு எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா அப்படின்னு எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு இருந்தார். இயக்கம் புலிகள் தலைவர் அப்படின்னா எந்த நேரத்திலும் என்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் மீதான ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு, ஒரு பாசம். அது காரணம் உண்ணாவிரதம் தொடங்குவதற்கு முன்பாக தலைவனை சந்தித்து உங்ககிட்ட நான் ஒன்று மட்டும்தான் கேட்குறேன். அது நான் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்குறேன், கைவிட்டு முடித்து கொள்ள தெளிவான்னு மட்டும் உங்கள் வாயால் நீங்கள் எனக்கு. சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது மாவட்ட அளவில் சிண்டிகேட் அமைத்து கொண்டு ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிகள் ஒரு 50,000 ரூபா 10,000 ரூபா அதுக்கு மேலே ஏலம் போவாது. அந்த இவங்களே எடுத்து பல 100 கோடி ரூபா கொள்ளடிப்பாங்க. இப்போ சமீபத்தில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நான் ஒரு 10 கோரிக்கைகளோடு தான், ஒரு நிபந்தனையோடு தான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களோட கூட்டணியில் இணைந்து. அப்போ நான் சொன்னது வேல்முருகன் அப்படின்னா இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் கூட்டணியில் என்னை வைத்திருந்து எனக்குரிய மரியாதையும் எனக்குரிய இடத்தை தருவதும் தராதோ உங்கள் விருப்பம். தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பான், என்ன அரசு நடத்துகிறீர்கள் என்று ஓப்பன் கோர்ட்டில் பயங்கரமான தீப்பொறி வார்த்தைகளை அரசை கண்டித்து இந்தியாவிலேயே முதல் முறை ஒரு பணியில் இருந்த ஒரு எஸ்பியை டிஸ்மிஸ் செய்தது நான் தான். தூய தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறேன். உதாரணத்துக்கு ஏன் ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன்னே, எந்த ஓட்டு அரசியலில் வேண்டான் என்று சொன்ன மணியரசன் ஐயா, நான் கடந்த காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் தோற்ற உடனே என்னை அழைத்து, மற்றபடி திமுகவுடைய அதே கொள்கையோ அவங்களுடைய குடும்ப ஆதிக்கம், குடும்ப அரசியல், லஞ்சம், லாவணியம், ஊழல், ஒரு மாவட்டத்திற்குமான குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்கிற அதிமுக திமுகவுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு அங்கே கூட்டணியில் நான் இல்லை. அரசாங்கம் விற்கிற டாஸ்மார்க் கடையில் விற்கிற பாட்டிலே குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு தான் வச்சுருக்கிறாங்க. வச்சுட்டு நான் உங்கள் ஊடகத்தின் சார்பாக என் தமிழ் தேசிய உறவுகளுக்கு, ஒத்த கருத்துள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு, இயக்கங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதெல்லாம் நினைச்சும் போது எங்களுக்கெல்லாம் இரவில் தூக்கம் வர மாட்டாங்க. என்னடா நம்முடைய கண் முன்னாடியே நம்மகிட்ட இருந்த ஒன்றா பறிக்கிறாங்களே. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த லைட்டு இந்த கேமரா நீங்கள் யாருக்கிட்ட வாங்கிருக்கீங்க? அந்த தமிழனுடைய அந்த பெருமையை இன்றைக்கு அபகரித்து கொள்ளுகிற, அழிக்க நிற்கிற பெரிய கட்சிகளோடு போய் சேராதீங்க அப்படின்னு தேசிய கட்சிகளோ அல்லது திராவிட கட்சிகளோ அப்படின்னு நான் பகிரங்கமாகவே நான் பேசி வருகிறேன். எப்போ தமிழ் தேசிய கட்சின்னா நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். நீங்கள் அங்கே பிடிக்கலைன்னா சீமானை ரத்தம் சீமா உங்களை திட்டுறாரு நீக்கிறாருன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களை ஏதாச்சும் கோச்சிக்கிறேன், நான் என்னுடைய செயல்பாடு பிடிக்கலன்னா நீங்கள் அங்கே போங்க. அதை விட்டுட்டு தமிழீழ விடுதலைக்கு எதிராக இருக்கின்ற அரசியல் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை, கூட்டணி சேருவதில்லை என்கிற முடிவோடு தான் நான் அரசியல் களத்துக்கு வந்தேன். ஒன்றா நின்று இன்னும் ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகளையும் தமிழர் தலைமைகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு மாற்று அரசியலாக கட்டி அமைங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். ஆனால் என்னுடைய ரத்தம் சீமான் மட்டும் இல்லை, தமிழ் தேசிய தளத்தில் இருந்த மணியரசன், தோழர் பொயிலன், அரசியல் கட்சி தமிழ் தேசிய கட்சி நடத்துகிற சீமான் போன்றவர்களை ஒரே தளத்தில் ஒரே மேடையில் கொண்டு வந்து அந்த ஒரு குடையின் கீழ் அரசியலாக அணிதிரள்வதிலிருந்து மாறி நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே அது தனித்து தான் நிற்கும், அது தனித்து தான் போட்டி அப்படின்னு எங்களோட எல்லாம் பேசி முடிவு எடுத்துகிட்டு போய் தேர்தல் அரசியலில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நாம் ஒருங்கிணை வேண்டும் என்று சொல்லுகின்ற போது தமிழர்கள் நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறிவிடுகிறார்கள்.
இன்னும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாக இருக்கின்ற சின்ன சின்ன அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் ஓர் அணியில் ஒன்று கூடி ஒரு மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் முன்வைக்கணும் அப்படின்ற கருத்தை உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் பேச்சு நிகழ்ச்சிக்காக நம்மோட பேச அழைச்சிருக்கிறது நம்மளுடைய பாசமிகு, மாண்புமிகு, உண்மையிலேயே நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது சீமான் அண்ணனுக்கு அப்புறம் ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கிற ஒரு மனிதன் அப்படின்ற போது இவர் தான். தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், நிறுவனர் திரு வேல்முருகன் அவர்கள் என்னோட பேசுறதுக்கு சரி சொன்னதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணீங்க இல்லையா அந்த டோல்கேட்டில்? அப்போ தான் நான் முதல் தடவையாக உங்களை நான் பார்த்தேன். இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாருன்றது. ஏன்னா இப்போ நான் இயல்பாக ஒரு வீடு சார்ந்து தொழில் சார்ந்து வாழ்ந்த ஒரு பெண் தான். அரசியல் பிடிக்கும், ஆனால் அரசியலை ரொம்ப பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்தது கிடையாது, பொறுப்புகள் அதிகம்ன்றதுனால. அப்போ அந்த சூழலில் எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் நாம் தமிழரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் நீங்களுமே ஒரு பெரிய புரட்சி. அப்போ அந்த நேரம் முதல் தடவையாக நான் உங்களை வேல்முருகன்ற ஒரு கேரக்டரை பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு எனக்கு நெருடலான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் ஒரு திமுக கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி எந்த இடத்துலையுமே சமரசம் செய்யாத ஒரு நேர்மையான உங்களுடைய கருத்துக்களை வலிமையோடு வைக்கிறீங்க. அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு ஒரு பயணப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த பயணத்தை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வேல்முருகன் ஆவேசப்படுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேல்முருகன் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு தனி மனிதனா எப்படி உருவானார் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? நான் கடலூர் மாவட்டம் புலியூர் காட்டுசகை என்கிற ஒரு சாதாரண கிராம விவசாய குடியில் பிறந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு கிராமத்து மண்வாசனையோடு வளர்ந்த ஒருவர். அந்த கிராம சூழலில் வளர்ந்த நான் அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு தமிழீழ விடுதலை போராட்டம், தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த செய்திகளை மாணவர் பருவத்தில் உள்வாங்கக்கூடிய ஒருவனாகவும், அதே சமகாலத்தில் 1980களிலிருந்து 87 தமிழரசன் உயிரோடு இருக்கின்ற வரையில் தமிழ்நாடு விடுதலை படை எங்கெல்லாம் ஆதிக்க அரச பயங்கரவாதம் நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் ஒரு தீர்வை தேடி அந்த தோழர்கள் பணி செய்தார்கள். அப்போ அந்த துண்டறிக்கைகள், அந்த செய்திகள், அதை ஒட்டி நான் வாழ்ந்த என் சொந்த கிராமத்தில் இருந்தும் அந்த படைக்கு சில தம்பிமார்கள், சில சக தோழர்கள் பயணித்தார்கள். ஆக என்னுடைய இளமை பருவம் என்பது 2 ஆயுத போராட்ட குழுக்களோடும் தொடர்புடைய ஒரு இளமை பருவ வாழ்க்கையாக இருந்தது. பிற்காலத்தில் டீனேஜ் சொல்லலாமா? டீனேஜ்னு சொல்ல முடியாது, அது டீனேஜ் வரல. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஆமாம், நான் 70களில் பிறந்தேன். 75களில் பள்ளியில் சேர்க்கிறாங்க. அந்த 80க்குள்ளாவே சின்ன மாணவர் பருவத்திலேயே இந்த பொதுவான விடயங்களை உள்வாங்க ஆரம்பித்தேன். அதற்கு காரணம், நான் சார்ந்த என்னுடைய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து என்னுடைய பங்காளி முறையாக இருந்தவர் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன். அந்த காலத்தில் மிகப்பெரிய அரசியல் எம்ஜிஆருக்கும் அடுத்த நிலையிலிருந்து கோலோச்சியவர். இந்தியாவின் சார்பாக இலங்கை தமிழர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்லது அதற்கான ஒரு வடிவம், அரசியல் ரீதியான ஒரு தீர்வை காண்பதற்காக அம்மையார் இந்திரா காந்தி அவர்களால் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒருவர். ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்கு அவர் 6 மாத காலத்திற்கு மேல் அமெரிக்காவில் தங்கி அந்த ஈழ பிரச்சனைகள் குறித்து அங்கு மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்த ஒரு ஆளுமை பிறந்த ஊர். அதுபோன்று பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்த என்னுடைய இன்னொரு உறவினர் போராகவும், அதுபோன்று நேரு அவர்களுடைய அமைச்சரவைக்கு பெரும் பங்காற்றி ஒத்துசையாக இருந்த உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சியார், கோவிந்தசாமி கச்சிராயர் என்ற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்து சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கும், அதற்கு பிறகு அவர் குலக்கல்வி திட்டத்தினூடாக அவர் ஆட்சி முடிவு பெற்ற பிறகு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்பதற்கும் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத போது உழவர் உழைப்பாளர் கட்சியும் மாணிக்கவேல் தலைமையிலான காமன்வெல்த் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய இந்த 2 அரசியல் ஆளுமைகளும் ஆதரவோடு தான் பெருந்தலைவர் பச்சைத்தமிழர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக ஆனார். ஆக இந்த ஆளுமைகள் உள்ளடங்கிய பகுதி தான் நான் வாழ்ந்த பகுதி. ஆக இந்த செய்திகளை எனது உறவினர்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய பாட்டி, தாத்தா, அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் உறவினர்கள், அந்த சுய பெருமை என்று சொல்வார்கள் அல்லவா,
எங்கள் அண்ணா அப்படி இருந்தாங்க, என் பங்காளி அப்படி இருந்தார், என்னுடைய வகுப்பு தோழன் பண்ருட்டியார், உனக்கு சித்தப்பாவாக இருந்தவரெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சின்ன குழந்தையாக இருக்கின்ற போதே கதைகள் சொல்வது போல் கிராமத்தில் சொல்லி என்னை வளர்த்தார்கள். எங்கள் பாட்டி, எங்கள் அத்தை, எங்கள் அப்பா. அதனால் ஒரு அரசியல் ஆர்வம் ரொம்ப இளமை பருவம் நினைவே தெரிந்த காலத்திலிருந்து அரசியல் ஆர்வத்தில் ஊறி திளைத்தவன். அது அந்த அரசியல் ஆர்வத்தினூடாக கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற உடனேயே தமிழீழ விடுதலையை குறித்தும் தமிழ்நாடு விடுதலை படையை குறித்துமான நகர்வுகள், துண்டறிக்கைகள், போராட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள். அப்போ 83 ஜூலை கலவரம் நடைபெறுகிறது. நான் வந்து 6ஆம் வகுப்பு முடித்து 7ஆம் வகுப்பு அரசு உயர்நிலைப் பள்ளியில் குள்ளஞ்சாவடியில் படிக்கிறேன். அப்போ நான் வந்து அந்த அரசியல் ஆளுமையினுடைய அந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்த காரணத்தினால், அந்த பகுதியிலிருந்து வந்த காரணத்தினால் அந்த ஜூலை 83 இனக்கலவரத்து குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை அவர்கள் வெளிக்கடை சிறையில் கண்கள் பிடுங்கப்பட்டு சிங்கள பௌத்த இராணுவத்தால் ஷூசாக்ஸ் கால்களால் கண்களை மிதித்து கொண்டார்கள் என்கிற செய்தியெல்லாம் உள்வாங்கி, அப்போது குள்ளஞ்சாவடி என்கிற எங்கள் கிராம பகுதியிலேருந்து ஒரு நகரப்பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அங்கே வந்து இந்த துண்டறிக்கைகள் செய்திகள்லாம் பரிமாறப்படும். அதை பார்த்து அதிலிருந்து பள்ளியில் படித்தபோது சக மாணவர்களை திரட்டி பள்ளியை வந்து இருந்து மாணவர்களை வெளியேற்றி ரயில்வே தண்டவாளத்தில் போய் அமர்ந்து. என்ன வயசு அப்போ? அப்போ 12 வயசு, 11லேருந்து 12 வயது. அது இந்தியன் எக்ஸ்பிரஸில் பெரிய புகைப்படத்தோட செய்தியாக வந்தது. அதற்கு பிறகு என்னுடைய மாமா விவேகானந்தர் என்பவர் ஒருவர் அங்கே ஒரு ஜவுளி கடை வச்சுருந்தார், கார்த்திக் ஜவுளி கடை அப்படின்னு. அங்கே தான் வந்து தமிழ் தேசிய தலைவர் வந்து அந்த ஒரு இராணுவ கேப் போட்டுக்கிட்டு அந்த இயந்திர துப்பாக்கிகளை கையில் வச்சு அந்த கன்கள்லாம் அப்படியே இருக்கும், பெல்ட் மாதிரி அணிந்திருக்கும், அந்த சோரோட்டியை ஒட்டிருப்பாங்க, அதை என்கிட்டையும் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் வீதிகளில் ஒட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் அதற்கு பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகளில் இராணுவ பயிற்சிக்கு அன்னை இந்திரா காந்தி அவர்களால் தமிழ்நாட்டுக்கு அழைக்கப்பட்டு புலிகளும் மற்ற சில இயக்கங்களும் இங்கே பயிற்சி அளிக்கப்பட்டன. அப்படி வந்த பல்வேறு குழுக்களோடு அந்த குள்ளஞ்சாவடி என்கிற நகரப்பகுதியில் வீடு எடுத்து, அறைகள் எடுத்து, அவர்களோடு 2 கலந்து தங்கி வாழ்ந்து, இந்த தமிழ் ஈழம் எதற்காக கேட்குறாங்க, எதற்காக அந்த ஈழப் போராட்டம் நடைபெறுகிறது அப்படி என்ற அந்த செய்திகளை இளம் வயதிலேயே தெரிந்து கொண்டேன். அதே சமகாலத்தில் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் காவல்துறை பெண்களை பாலியல் ரீதியான விசாரணைக்கு என்று அழைத்து சென்று பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறதோ, அல்லது அப்பாவியல்கள் விசாரணை என்று அழைத்து செல்லப்பட்டு அடித்து கொலை செய்யப்படுகிறார்களோ, அல்லது வேண்டுமென்றே என்கவுண்டர்கள் நடைபெறுகிறதோ, இதற்கெல்லாம் தமிழரசன் அவர்கள் தலைமையிலான அந்த தமிழ்நாடு விடுதலை படை தங்கள் நீதிமன்றத்தில் அதற்கான தீர்ப்பை வழங்கிய காலம் அது. அப்போ அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த படைக்கு ஒரு ஆதரவாளனாக, அந்த படைக்கு பின்புலமாக நான் சில காலம் பணியாற்றினேன். எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த படின்னு சொல்ற காலங்கள் தான் நாங்க இப்போ நீங்க நல்ல சமகாலத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்கோம். நானும் அதே 70, 80கள் தான். உங்களுடைய வீட்டில் எப்படி அதை வந்து அது அனுமதி இருந்ததா இல்லை அவங்களே என்கரேஜ்? இல்லை, அது வந்து நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர், ஒரு அக்கா. அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 15 கிராமங்களில் எங்கள் அப்பா தான் வந்து எங்கள் அக்காவை முதல் தலைமுறையாக வந்து WMA, M.Ed, PhD வரைக்கும் படிக்க வச்சாங்க. எங்கள் அண்ணன் தம்பி 5 பேரையும் பள்ளிக்கு அனுப்பி எங்கள் அப்பா படிக்க வச்சாங்க. அதான் நான் சொன்ன இந்த பண்ருட்டியார், நான் சொன்ன இந்த தலைவர்களுடைய தாக்கம் கடலூர் மாவட்டத்தில் பெருமளவில் இருந்தது. அப்போ அந்த தாக்கத்தின் அடிப்படையில் இயற்கையாகவே நாங்கள் அமைச்சர் அவர் வர்றார், பண்ருட்டியார் வர்றாருன்னா ஒரு 50 கார் வரும், அரசு அதிகாரிகள்லாம் புடைசூழ வருவாங்க. அதை ஓடி பார்க்குற ஒரு மாணவனாக நிற்பேன். அவர் மடியில் கூப்பிட்டு அவர் கொடுக்குற ஒரு மில்க் பிக்கிஸ் இல்லை ஒரு ஆப்பிளை கையில் கொடுப்பாரு. இதெல்லாம் பார்த்து நம்ம என்னைக்காச்சும் இப்படி ஆக மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு அரசியல் ரீதியான ஒரு புரிதல், ஒரு தெளிவு பெற்றது. அந்த தெளிவு தான் எனக்கு வந்து தமிழ் விடுதலை போராட்டத்தை நோக்கியும் தமிழ்நாடு விடுதலை படையை நோக்கியும் என்னை நகர்த்தியது. அப்படி தான் அந்த காலகட்டங்களில் அவர்கள் போராளிகள் இது போன்ற தாக்குதல் நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது அவர்களை பாதுகாப்பது, அவர்கள் உணவு எடுத்து கொண்டு போய் தருவது முந்திரி காடுகளில், அப்புறம் வழக்கு சம்பந்தமாக அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் பிணை கிடைக்கப்பட்டு கண்டிஷன் பெயில் வர காலத்தில் அவர்களுக்கான உதவிகள் அப்படி 2 கலந்த. அதற்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும் 87 அதே சம காலகட்டத்தில் சமூக நீதிக்கான போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கணும் அப்படின்ற கருத்தோடும், அதுவரையிலும் தமிழ்நாட்டின் பெருத்த ஒரு இனமாக இருக்கிற வன்னியர் இனத்துக்கு வந்து மத்தியில் 2%, மாநிலத்தில் 20% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ராமதாஸ் அறிவித்த ஒரு போராட்டம். அப்போ நான் வந்து ஈழ விடுதலை, தமிழ்நாடு விடுதலை படை ப்ளஸ் அரசியல், பண்ருட்டியார் அமைச்சராக இருந்து கோல வச்சுருது, இதெல்லாம் பார்த்து வளர்ந்த காலகட்டத்தில் சமூக நீதின்ற அந்த போராட்ட களத்துலேயும் நான் வந்து சின்ன வயசுலேயே பங்கெடுத்தேன். அப்போ பங்கெடுக்கும் போது எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னா, நான் புலியூர் காட்டு செகண்ட் கிராமம் 5 கிலோமீட்டர் நடந்து போகணும், காலை ஒரு பேருந்து மாலை ஒரு பேருந்து தான். அப்போ அந்த காலை பேருந்தை தவற விட்டோம்னா 5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அந்த உயர்நிலைப் பள்ளியில் 6ஆவதுலேருந்து நான் 10ஆவது வரைக்கும் படிக்க போகணும். அப்படி படித்த அந்த 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த காலங்கள் தான் நான் சொன்ன இது எல்லாம் நடந்த காலங்கள்.
அப்போ அந்த காலத்தில் நான் படிக்க தான் போயிருக்கேன், அங்கே வீடு எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா அப்படின்னு எங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் நான் வந்து ஒரு நாள் ரயில் மறியலையும் 7 நாள் சாலை மறியல் போராட்டத்திலையும் பங்கெடுத்தேன். அப்புறம் தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள் தமிழரசன் 87 மறைவுக்கு பிறகு தோழர் இளவரசன், மாறன், ஆலப்பக்கம் முருகேசன், தடா ஜான் பீட்ரு, தடா நல்லரசன் போன்ற எண்ணற்ற போராளிகளோடு பழக்கங்கள் ஏற்பட்டு அவர்கள் இது போன்ற சில சிதம்பரம் பத்மினி கற்பழிப்புக்காக அவர்கள் தாக்குதல் நடத்தியது, குள்ளஞ்சாவடியில் எனது ஊரைச் சேர்ந்த செல்வம் என்பவரை விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து லாக்கப்பில் மரணம் செஞ்சது, விருப்புலிங்க என்பவர் அங்கே நடந்த அநியாய அக்கிரமங்களை காவல்துறையில் மாமூல்களை தட்டி கேட்டாருங்கிறதுக்கு அவரை என்கவுண்டர் காவல் நிலையத்தில் வச்சு பண்ணது. அப்போ இதையெல்லாம் இந்த உடல்கள்லாம் கொண்டு வந்து எங்களுடைய வீட்டு வாசல்லையே நாங்கள் புதைச்சி அதை வந்து நீதி கேட்டு போராட்டத்தை நான் சின்ன பள்ளி பருவத்திலேயே முன்னெடுக்க ஆரம்பித்தேன். அதனால் அந்த அப்போ வந்து தமிழ் தேசிய தலைவர் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய அந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டம் வந்து அந்த 83 அந்த 90 வரையிலுமா வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் கேசட்டாக வரும் எங்களுக்கு. அதை வந்து நாங்கள் சாலிட் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் அப்போ இருந்துச்சு. அதை எடுத்து போய் சைக்கிளில் வச்சு ஊராக நாங்கள் அதை போட்டு காட்டுவோம். அப்போ திராவிட கழக தோழர்கள், புலிகள் ஆதரவு தோழர்களோட, நெடுமறை அமைப்பினர்களோடலாம் அங்கே இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த மாணவர் பருவத்தில் ஒரு சுட்டி பையனாக போய் அவங்களுக்கு உதவி செய்கிறது, அதை தூக்கி வைக்கிறது, சைக்கிளில் கேசட் எடுக்கும்போது போஸ்ட் ஓட்டுறது, ஓடி வாளியில் மைதா மாவை கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பணிகள்லாம் செஞ்சேன். அப்போ 5 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கிற அந்த கிராமத்துலேருந்து இங்கே தங்கி புள்ள வந்து படித்து அடுத்தடுத்த உயர்நிலைக்கு போவோம் அப்படின்னு அப்பா அம்மாலாம் கனவுகளோடு இருந்தாங்க. நான் புள்ள வந்து புலிகளோடையும் தமிழ்நாடு விடுதலைப்படையோடும் தொடர்பு எடுத்து 10ஆம் வகுப்புக்கு மேலே என்னால் படிக்க முடியல. அதுக்கு பிறகு நான் 90களில் சென்னைக்கு வந்த பிறகு தான் நான் இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்டி வந்து அதுவும் கரஸில் நான் அதுவும் படித்து முடிக்க முடியல. இங்கே வந்த பிறகும் இலங்கை தூதரக வெடிகுண்டு தாக்குதல் வழக்கில் கியூ பிராஞ்சல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அது பாதியில் நின்றுது. இதுமாரி நிறையா இளமை பருவத்திலேருந்து நிறையா சொல்லக்கூடாத சில செய்திகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருக்குது. சொல்லக்கூடாது இல்லை சொல்ல முடியாதவா? அதான் தமிழ தேசிய தலைவரை நேசித்தேன். அவருடைய கட்டளை அல்லது அவருடைய உறுதிமொழி அதை ஏற்று பல நடவடிக்கைகள் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அதனால் அது ஒரு சத்தியத்தின் தலைவனுடைய உண்மையான அந்த அன்பையும் பாசத்தையும் அந்த ஒழுங்கையும் தலைமை பண்புகளையும் ஏற்றுக்கொண்ட ஒருவனாக இன்று வரையில் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து பல்வேறு விடயங்களில் அதில் சமரசமற்று நிற்கிறேன். அதனால் அது நான் வந்து ஏதோ பெருமை பேசுன மாதிரி ஆகிடும். அதனால் நான் வந்து இல்லை நாங்கள் அதை பார்த்ததுனால தான் வந்து இன்னைக்கு உங்களோட உட்கார்ந்து பேசிகிட்டே இருக்கேன். அந்த தலைவர் மீது பற்று வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன? முக்கிய காரணம் என்னென்னா, நான் சொன்ன அந்த சக போராளிகள் ஒரு 40லேருந்து 50 பேர் அந்த குள்ளஞ்சாவடி பகுதியில் இருந்து அவங்க வந்து இங்கே நடந்த சில ஆயுத பயிற்சிகளில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து இருந்தாங்க. எங்களுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து சிதம்பரம் பார்டர்லேருந்து நாங்கள் கோடியக்கரிலேருந்து எங்கள் பகுதியில் குறிஞ்சிப்பாடியில் நிறையா கைத்தறி நெசவாளர்கள் அதிகம். இந்த கைலின்னு சொல்லக்கூடிய லுங்கிகளை வந்து விடுதலை புலிகள் ஆரம்ப கட்ட அவங்களுக்கு பேண்ட்டு சட்டை ஜீன்ஸ்லாம் கிடையாது, வெறும் கைலி ஒரு சட்டை அவ்வளோதான். அந்த கைலிகளை வந்து அந்த பகுதியிலேருந்து கலெக்ட் பண்ணி படகுன் மூலமாக புலிகளுக்கு அனுப்புறதில் நான் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த பணியை நான் செய்தேன். நான் சொன்ன அன்னைக்கு புலிகளை ஆதரித்த சில இயக்கங்கள் அமைப்பினரோடு சேர்ந்து அது சின்ன பையன் மாணவர் பருவத்தால் துருதுருப்பாக அந்த வேலைகளை செய்வேன். கொஞ்ச காலம் அவங்களோட படகுல சில இடங்கள் வரைக்கும் போவேன், திரும்பி வருவேன். பாண்டிச்சேரி பகுதியில் சில புலனாய்வு போராளிகளோடு சேர்ந்து சில நகர்வுகளுக்கு அவரோட சேர்ந்து பயணிப்பது. அப்படி பயணிக்கும்போது அவங்களோடவே சேர்ந்து அவங்களுடைய எல்லா பாடல்களையும் கேட்பேன். அவங்களுடைய குறிப்பாக அவங்களுடைய கலை பண்பாட்டுத்துறையினுடைய எல்லா ஒளிவீச்சுகளையும் களத்தில் கேட்கும் கானங்கள், யாக ராகங்கள், நான் சொல்கிறதெல்லாம் 80களிலேருந்து 87 வரையிலும் வெளியிடப்பட்ட பாடல்கள். இந்த பாடல் வரிகள் வந்து அப்படியே கேட்கும்போது என்னை வந்து அப்படியே உணர்ச்சி வயப்பட வைக்கும். என் கண்களில் நீர் வடியும், அப்படியே முடிகள்லாம் சிலிர்க்கும். அவ்வளோ அற்புதமான வரிகளாக இருக்கும். அப்புறம் இந்திய இராணுவம் போய் அங்கே வந்து செஞ்ச அநியாய அக்கிரமங்களை குறித்தான பாடல்கள், அங்கே புலிகள் அவர்களை எதிர்த்து எப்படி போராடினார்கள், தலைவர் எப்படி அந்த காட்டில் ஒரு சின்ன ஒரு 5-6 பேர் நண்பர்களோடு சென்று ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டி அமைச்சு எவ்வளோ ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக, ஒரு தனிமனித ஒழுக்கம் உள்ளவராக அந்த மண்ணில் அவர் வந்து அந்த விடுதலை போராட்டத்தை நடத்தினார் என்பதை அந்த அவரோடு பழகிய, அவரோடு உறவாடிய, அவரோடைய தூங்கிய, அவரோடு காவல் பணியில் இருந்த போராளிகள் சொல்ல கேட்டு வளர்ந்து வாழ்ந்தவன் நான். குறிப்பாக இன்றைக்கும் அதில் வந்து ஒரு சில நண்பர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ கூட நம்முடைய அரக்கோணம் பக்கத்தில் ஒரு முகாமில்
அச்சுதன் என்கிற பெயரை தாங்கிய ஒரு விடுதலை புலி போராளி இன்னும் உயிரோடு இருக்கிற வயசாயிச்சு இப்போ. அவர் வந்து அந்த என்னோடு பழகியவர், என்னுடைய அந்த அறைகளில் ஒன்றா இருந்தவர். அவங்களாம் சொல்கிறத எண்ணி இப்படி ஒரு தலைவன், இப்படி ஒரு இயக்கம் இருக்க முடியுமா, அதெல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப புலகாங்கிதம் அடைந்து என்ன சொல்லுவோன்னா, அப்படியே இயக்கம் புலிகள் தலைவர் அப்படின்னா எந்த நேரத்திலும் என்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் மீதான ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு, ஒரு பாசம். அது காரணம் ஒரு விடுதலை போராட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு எனக்கு தெரிந்து சமகாலத்தில் உலகத்தில் நடந்த அத்தனை விடுதலை போராட்டங்களை காட்டிலும் ஒழுக்கம் நிறைந்த, ஒரு கட்டுப்பாடு நிறைந்த, ஒரு தியாகம் நிறைந்த ஒரு இயக்கத்தில் 16 வயசு 18 வயது ஆண்களும் இளைஞர்களும் அந்த இளமைக்குரிய குறும்புகள், இளமைக்குரிய காதல், திருமணம், எல்லா விதமான சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசைகள், அந்த பற்றில் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை பக்கத்தில் 10 மைல் தூரத்தில் அந்த நாட்டின் விடுதலைக்காக அந்த தலைவனுடைய அந்த ஒற்றை ஒரு வேண்டுகோள் அறைகோலை ஏற்றுக்கிட்டு நான் கரும்புலியாக மாறுகிறேன், நான் கரும்புலியாக மாறுகிறேன், எனக்கு இலக்கை நோக்கி பாய்வதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஆயிரக்கணக்கில் ஆண்டு கணக்கில் அவருக்கு கடிதம் அனுப்பிவிட்டு காத்து கிடக்கிறார்கள் என்ற அந்த செய்திகள் எல்லாம் நேரடியாக சக கரும்புலி போராளிகளோடு பேசுகின்ற போது, இங்கே பயிற்சிக்கு வந்தவர்களிடத்து பேசுகின்ற போது உண்மையிலேயே வந்து அதான் அப்படி தான் அந்த தலைவனை நான் உயிராக நேசிக்க ஆரம்பித்தேன். இன்னி வரைக்கும் உயிராக நான் நேசிக்கிறேன். ஆமாம், இப்போ செஞ்சியில் வந்து பெரிய பெரிய கட் அவுட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. அந்த இல்லை, தமிழ்நாட்டில் தலைவருக்கு வந்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நிகராக கிட்டத்தட்ட 120 அடிக்கு மேலே பெரிய கட்டோடு வச்சு அரசனுடைய தடைகளை மீறி கடலூரில் லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி ஒரு மாபெரும் மாநாடுவே நடத்தினேன். அது எத்தனையோ எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அந்த 120 அடி கட்டோட்டு எடுக்க சொல்லி, எடுக்க முடியாது, நீங்கள் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அதை நடத்தினேன். இல்லை, அந்த பற்றை நம்ம பார்க்குறோம். உங்கள் வீடுமே வந்து திலீபனுடைய பேரில் தான் வந்து வச்சுருக்கீங்க. திலீபன் மேலே உள்ள ஈடுபாடு ஏன் வந்து நம்ம இவங்களெல்லாம் பார்க்கணும்? ஏன்னா இப்போது சமகாலத்தில் இப்போ நம்மளுடைய இந்த தமிழ்நாடு அரசியலே பார்க்கும்போது இளைஞர்கள் இல்லை மற்றவர்கள் பேசும்போது எதுக்கு ஈடு அரசியலை பேசுகிறீங்க, அதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, அது வேற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து வேற நாடு அல்ல. இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கடல்கோளால் பிரிக்கப்பட்ட ஒரு தீவு தான் தனித்தமிழ் ஈழம் என்கிற அந்த தீவு. அப்படி பிரிக்கப்பட்ட அந்த தீவிலை எல்லாள மகராசனும் பாயம்புலி பண்டார வன்னியனும் உள்ளிட்ட எண்ணற்ற எமது தமிழ் முன்னோர்கள், மன்னர்கள் அந்த மண்ணை மிக அற்புதமாக எழில் கொஞ்சம் ஒரு இயற்கை துறைமுகத்தோடு அந்த மண்ணை ஆட்சி செய்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் தமிழீழ தேசிய தலைவர். ஆக அந்த வரலாற்றை தெரிந்து கொண்ட தமிழீழ தேசிய தலைவர் தான் இது எங்கள் மண், இது எங்கள் நாடு. எங்களுக்கு இப்போது வெள்ளைக்காரன் வெளியேறுகின்ற போது சிங்களவங்கிட்ட கொடுத்துட்டு போனால் அது கதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழர்கள் வந்து தமிழர்களை உட்கார வச்சு அவங்க குதிரைக்கு பதில் யானைக்கு பதில் தமிழர்களை உட்கார வச்சு சிங்களவர்களே சுமந்து இழுத்துட்டு போனாங்க ஊர்வலத்துக்குள்ள அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம காதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்ட மாவீரன் திலீபன் மீது எனக்கு பற்றும், அவர் மாவீரன் திலீபன் இல்லம் என்கிற என்னுடைய முகவரியும் அரசு தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பி இன்றைக்கு மாவீரன் திலீபன் இல்லம் அப்படின்றத எனக்கு தபால் வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான ஒரு காரணம் என்ன, அவர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர். அவர் வந்து நல்லூர் முருகன் கோவில் எதிரில் இந்திய அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார். அந்த உண்ணாநிலை போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் கூடி அந்த திலீபனுடைய அந்த தியாகத்தை போற்றிய விதம், தன் தலைவன் உள்ளிட்ட சில தலைவனுக்கும் 2ஆம் நிலை ஆளுமைகள் கூடி கைவிடலாம் என்ற ஒரு கருத்தை திணித்த போது கூட உண்ணாவிரதம் தொடங்குவதற்கு முன்பாக தலைவனை சந்தித்து, உங்ககிட்ட நான் ஒன்றே மட்டும்தான் கேட்குறேன், அது வந்து நான் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்குறேன், கைவிட்டு முடித்துக்கொள்ள திலீபான் மட்டும் உங்கள் வாயால் நீங்கள் எனக்கு கட்டளையிட்டாதீங்க, சொல்லிடாதீங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வைத்து ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் ஒரு சொட்டு கூட நீர் அருந்தாமல் தன் எச்சி உமிழாக வருகின்ற எச்சிலை கூட உள்வாங்கினால் நாம் உயிர் பிழைத்து விடுவோம் இன்னும் சில நாட்கள் என்று அதையும் வெளியில் துப்பி பல்லாயிரக்கணக்கான கண் முன்னால் ஒரு மேடை அமைத்து ஒரு அணுவாக தன் உயிரை அந்த தமிழீழ தேசத்தின் விடுதலைக்காக தியாகம் செய்த ஒரு மாபெரும் தலைவனாக நான் திலீபனை பார்க்கிறேன். யாழ்ப்பாண கல்லூரி மாணவர் மாணவிகளிலிருந்து பள்ளி கல்லூரி, அங்கே இருக்கிற தமிழீழ மண்ணிலிருந்த பள்ளி கல்லூரி மாணவிகள் வரை அந்த தியாகத்தை போற்றி அங்கே வடித்த கவிதை வரிகள், ஒரு காசியானந்த ஐயா வடிச்சிருக்காங்க, ஒரு புதுவை ரத்தனதுரை எழுதியிருக்கிறாரு, அண்ணன் அறிவுமதி கவிதை எழுதியிருக்கிறார். அதை தாண்டி
தன் 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 மக்களின் சுதந்திரத்திற்காக, தன் மண்ணின் விடுதலைக்காக ஒரு தலைவனை தலைமையாக ஏற்றுக்கொண்டு இவ்வளவு ஒரு பெரிய தியாகத்தை செய்யக்கூடிய சமகாலத்தில் நம்மை போன்ற ஒரு மாணவர் சமூகத்திலிருந்து ஒருவன் உருவாகி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திலீபா நீ அழைப்பது சாவா என்ற அந்த உணர்ச்சி கவிஞன் வரிகளுக்கு இணங்க அதை விட அதிகமான உணர்வு எழுச்சியை, கண்ணீரை, ஒரு ஒரு தீப்பிழம்பாக இளைய தலைமுறை மாறுவதற்கான வரிகளை எல்லாம் அந்த தொடர் அந்த 13 நாட்களின் உண்ணா நோம்பின் போதும் மாணவர் செல்வங்கள் வடித்தளித்த அந்த கவிதை வரிகள், அந்த தியாக தீபனை, அந்த தியாக சீலனை போற்றி அந்த மக்கள் கொண்டாடினார்கள் ஒரு பக்கம். அதே நேரத்தில் ஒவ்வொரு தாயும் சாதி, மதம், எல்லை, பிரதேசம் இவற்றை கடந்து அந்த திடலில் குவிந்து அந்த மக்கள் தன் பிள்ளை கண் முன்னால் சாவுகின்ற போது ஒரு தாயின் கதறல், ஒரு தாயின் உணர்ச்சி பிழம்பான வெடித்து வெம்பி அழுகின்ற அந்த ஒப்பாரி, அந்த சோகம், அது அனைத்தும் தமிழ மண்ணில் 87 மாவீரன் திலீபன் என்கிற அந்த தியாகிக்கு அந்த மக்கள் செலுத்திய அந்த வீர வணக்கம் என்று கூட சொல்லலாம். அந்த கண்ணீரோடு கண்ணீரும் கம்பளியுமாக லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த மாவீரனுக்கு செலுத்திய அந்த வீர வணக்கம் என்னில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை செலுத்தியது. அதனால்தான் நான் என்னுடைய வீட்டிற்கு மாவீரன் திலீபன் இல்லம் என்று பெயர் சூட்டினேன். பேரன்பின் வெளிப்பாடு தான் ஆக்சுவலா. ஆமா, பேரன்பு அப்படின்னு அதான் சொன்னேன். அதை வந்து ஆமா, அதை வீடியோக்கள்ல பார்த்த நான் அவரோடு படித்த, அவரோடு பணி செய்த, அவரோடு களத்தில் நின்ற போராளிகளையும் நான் அவர்களோடு நான் உண்டு உறங்கி தூங்கி காலையில் மிதிவண்டி எடுத்துக்கிட்டு பம்பு செட்டில் குளிக்க போவோம். அப்போ அவங்க போகும்போது சொல்லுவாங்க, குளிச்சுக்கிட்டு நாங்கள் பேசுவோம், அவங்க திலீபன்லாம் இப்படி குளிச்சாங்க அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டு கேட்டு நான் வளர்ந்து இப்போ ஒரு தமிழக சட்டமன்ற உறுப்பினரா பல வருடங்கள் நீங்க இருந்திருக்கீங்க. இந்த பயணத்துல வந்து நான் செய்யணும்னு நினைச்ச விஷயங்கள் இதுதான், இது செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்? நான் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளில் நான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான பல்வேறு செயல்களை நான் சட்டமன்ற என்கிற அந்த பதவியின் ஊடாக செய்திருக்கிறேன். குறிப்பாக நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது மாவட்ட அளவில் சிண்டிகேட் அமைத்து கொண்டு ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிகள் ஒரு 50,000 ரூபா 10,000 ரூபா அதுக்கு மேலே ஏலம் போகாது, அந்த இவங்களே எடுத்து பல 100 கோடி ரூபா கொள்ளையடிப்பாங்க. அதை அரசுடைமை ஆக்கணும், அரசே எடுத்து அந்த மணல் குறைகள் நடத்தணும், பொதுமக்கள் யார் வந்தாலும் அரசே ஒரு தொகை நிர்ணயித்து அதை அனுமதிக்கணும், அது 3 அடிக்கு மேலே அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி சில வழிகாட்டு நெறிமுறைகளோடு இந்த அரசுடைமை ஆக்குவதற்கான அரசு ஆணையை வெளியிட செய்தவன், அரசுடைமை ஆக்கியதற்கு பெரும்பங்கு ஆற்றியவன் வேல்முருகன். அதே மாதிரி கலைஞர் அவர்கள் ஆட்சியில் வந்து அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு சில தமிழ்நாட்டில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் மெடிக்கல் காலேஜ் அரசு இருந்துச்சு. அதை வந்து ஏன் ஒரு சில மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, அதனால் அனுமதி கொடுக்குற இடத்துல டாக்டர் அன்புமணி இருக்கிறாரு, அதனால் தமிழ்நாடு அரசு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கொள்கை முடிவு அறிவிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி நான் பேசி அதை கலைஞர் அவர்களை அறிவிக்க செய்து அதை எனது மூலமாக அது மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்ட் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தேன். அதேமாதிரி இன்னைக்கு நீட்டு கொண்டு வந்து மற்றவர்களுக்கு தான் அது பயன்படுது, அதை நம்ம பேசுவோம். அதே மாதிரி பொறியியல் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி அல்லது திருச்சி அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 பொறியியல் கல்லூரி இருந்திருக்கும். அப்போ அரசு பொறியியல்கள் மட்டும்தான். அதை வந்து மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேணும், ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் படிக்கணுன்னா இப்போ சென்னையோ திருச்சியோ கோயம்புத்தூரோ இது போன்று பெருநகரங்களுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்தந்த மாவட்டங்களில் பொறியியல் படிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி தரணும்னு சொல்லி முதல் பொறியியல் கல்லூரி மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற அறிவிப்பை வெளியிட செய்து முதல் பொறியியல் கல்லூரியை கலைஞர் அவர்களை கூட்டு வந்து என் தொகுதியில் அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சேன். அதேமாதிரி மோனோ ரயில் மெட்ரோ ரயில் எது சிறந்தது என்கிற அடிப்படையில் அதிகமான பயணிகள் இந்த டிராஃபிக் என்று சொல்லக்கூடிய நெருக்கடியை குறைப்பதற்கான மெட்ரோ ட்ரெயின் என்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆலோசனை. இந்த ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள்லேருந்து பள்ளியில் படிக்க வேண்டிய குழந்தைகளை கொண்டு வந்து சுண்டல் வைக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு மாலை நேர கல்வி கூட அமைக்கணும்னு சொல்லி அம்மையார் ஜெயலலிதா கிட்ட சொல்லி அதை நான் கொண்டு வந்தேன். இந்தமாதிரி என்னால் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி பயன்படுத்தி தமிழ்நாட்டுடைய பல குரலற்ற மக்களின் குரலாக ஒலித்து பல்வேறு பிரச்சனைகளை நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அதிகாரத்தோடு பயன்படுத்தியிருக்கிறேன். அதில் குறிப்பாக எனக்கு மனநிறைவு அளிக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா, இப்போ சமீபத்தில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நான் வந்து ஒரு 10 கோரிக்கைகளோடு தான் ஒரு நிபந்தனையோடு தான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களோட கூட்டணியில் இணைந்தேன். அப்போ வந்து நான் சொன்னது வந்து ஓபிஎஸ் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலமாக
இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம். அப்படி தேர்வு எழுதுனா அவங்க குரூப் 1 ஆஃபீஸராக, டிஎஸ்பியாக, நீதிபதியாக, மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய நடுவர் நீதிபதியாக, கமர்ஷியல் டேக்ஸினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராராக, கோட்டாட்சியர் ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய கோட்டாட்சியராக, இந்த உயர்ந்த பதவிகளை எல்லாம் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் கைப்பற்றி கொள்ளலாம் என்று தமிழ்நாட்டை திறந்து விட்ட ஒரு அரசு உத்தரவு. அதை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி டிஎன்பிசி ஆஃபீஸை முற்றுகையிட்டு வழக்கை சந்தித்தேன். அதிமுக ஆட்சியில் கண்டுகொள்ளலை. அதற்கு பிறகு கோட்டையை நோக்கி 1 லட்சம் இளைஞர்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த அரசாணை ரத்து செய்வதற்கு முயற்சித்த முடியல. அப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நான் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முறையிட்டு சட்டமன்றத்தில் இதற்காக தொடர்ந்து வலியுறுத்தி போராடி அதை அந்த அரசாணையை நீர்த்து போகின்ற ஒரு முயற்சியாக நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தேன். அந்த மாற்றம் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த தேர்வுக்கு எழுதக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் தமிழில் 40 மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால்தான் இந்த குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையான இந்த பதவிகளை அடைய முடியும் அப்படின்னு. அதில் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள், தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு வரி சேருங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைய வரையிலும் அதை திமுக அரசு இன்னும் செய்யவில்லை. அதை நான் ஒரு குற்றச்சாட்டாகவே தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன். அது நான் இன்றைய தமிழ்நாட்டை சேர்ந்த இளைய தலைமுறை இந்த டிஎன்பிசி மூலமாக தேர்வு பெற்று இந்த உயர்ந்த பதவிகளுக்கு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் செய்த மிகப்பெரிய ஒரு கடமை அது. நான் மட்டும் அந்த பணியை எடுத்து செய்யலைன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஒரே ஒரு இயக்கம், மணியரசன் ஐயா தலைமையிலான ஒரு இயக்கம் அதற்கான அறிக்கைகளையோ கருத்துக்களையோ கூறி வந்தார்கள். ஆனால் அதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை கிட்டத்தட்ட 3-4 போராட்டங்களை நடத்தி இந்த அரசுக்கு ஒரு நிபந்தனையாக வைத்து அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இன்றைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு அந்த உயர் பதவிகளை அடைவதற்கு நான் செய்த அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் சொல்லுவேன். இன்னொன்று, இத்தனை ஆண்டு கால திமுக அதிமுக ஆட்சியில் இங்கே ஒரு பெரிய ஒரு கேடு நடந்து கொண்டே இருந்துச்சு. அதை யாருமே கண்டுகொள்ளலை. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம். அந்த தேர்வு வாரியத்தில் டைரக்ட் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு தமிழ் வழியில் படித்தவர்களை கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக எடுக்கிறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த வடநாட்டிலேருந்து இங்கே அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க சொன்ன காரணம், தமிழ் வழியில் படித்தவங்க உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு தங்களுடைய எதிர் மனுவை தாக்கல் செய்கின்ற போது ஃப்ளூவெண்ட்டாக அவங்களுக்கு ஆங்கிலத்தில் டைப்பிங் வராது, அவங்க அந்த அபிடவிட்டை தாக்கல் பண்ணுற அந்த ஆங்கில புலமை இருக்காது, அதனால் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு காவல்துறை பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு சாக்க சொல்லி, அவங்க ஆங்கில அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லி கலைஞர் கொண்டு வந்த அந்த சட்டத்தை ஒரு அதிகாரிகளோட நடைமுறைப்படுத்தவே இல்லை. அதை கண்டுபிடித்து ராமநாதபுரத்திலேருந்து ஒரு மாணவன் என்னை அணுகி, ஐயா நான் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் டிகிரியும் தமிழ் வழியில் படித்தவன், எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது, நான் எல்லா உடற்கூறு தேர்வுலையும் தேர்ச்சி ஆகிட்டேன், ஆனால் நீ தமிழ் வழியில் படித்ததால் உன்னை டைரக்ட் எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சியினுடைய மாநில இளைஞணி தலைவராக இருக்கின்ற ஜெரோன் குமார் என்கிற ஒரு இளைஞர், அந்த இளைஞரை என்கிட்ட அழைச்சி வந்தார். எனக்கா அப்படியே கொதிச்சுட்டேன். நான் இப்படி நடக்குதா, இத்தனை ஆண்டு காலமாக அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டுக்கிட்டு என்னுடைய சொந்த செலவில் மதுரைக்கு போய் தங்கி மதுரையினுடைய மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் என்கிற ஒரு வழக்கறிஞரை வைத்து அங்கு ஒரு வழக்கை தொடுத்து அது நீதியரசர் கிருபாகரன் புகழேந்தி அமர்வுக்கு கொண்டு அப்போது அவர்கள் இருவரும் சாட்டையை சுழட்டி எடப்பாடி ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் ஆஜராக வேண்டும் உத்தரவிட்டு தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பான், என்ன அரசு நடத்துகிறீர்கள் என்று ஓப்பன் கோர்ட்டில் பயங்கரமான தீப்பொறி வார்த்தைகளை அரசை கண்டித்து அந்த தீர்ப்பை பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்னுடைய முயற்சிக்கு பிறகு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த டைரக்ட் எஸ்சி என்கிற அந்த உயர் பதவி பிற்காலத்தில் அவர்கள் எஸ்பியிலிருந்து மேல் பதவி வருவதற்கான வாய்ப்பை அந்த என்னுடைய வழக்கின் மூலமாக நான் பெற்றுத்தந்தேன். சில பேர் சொன்னாங்க, என்ன நீ ஒற்றை எம்எல்ஏ போய் அங்கே என்ன செய்ய போகிற அப்படின்னு. நான் ஒற்றை எம்எல்ஏ போய் அதேமாதிரி கலைஞர் அவர்கள் உயிரோடு அவையில் இருந்தபோது பார்வதி அம்மாள் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் திருப்பி அனுப்பிய போது நாட்டுடைய முதலமைச்சர் அதை குறித்து விவாதம் வந்தபோது எனக்கு அது தெரியல, என் கவனத்துக்கு வரலங்கும் போது கடுமையாக நான் முதலமைச்சரை நேருக்கு நேராக, ஒரு நாட்டுடைய முதலமைச்சர், உளவுத்துறை கையில் இருக்கிறது, ஒரு தமிழீழ தேசிய தலைவன் என்று உலகத் தமிழர்கள் போற்றப்படுகின்ற ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரனுடைய தாய் இந்த மண்ணில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு சிகிச்சைக்கு வந்திருக்கிறார், அவரை உங்கள் காவல்துறை உளவுத்துறை திருப்பி அனுப்பியிருக்கிறது ஒன்றிய அரசோடு சேர்ந்து, இதை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றீர்களே என்று நேருக்கு நேராக முதலமைச்சரோடு நான் மோதியது சட்டமன்றத்தில். அதுபோன்று காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் சுதர்சன் அவர்கள் பிரபாகரன்லாம் செத்து போட்டார், பிரபாகரனா கிரபாகரனா அப்படின்ற ஒருமையில் பேசிய போது கடுமையாக அவரை எதிர்த்து பேசி
அவரை அடிக்க பாய்ந்த நிகழ்வுகள்லாம் சட்டமன்றத்தில் நடந்து, பிரபாகரன் என் உள்ளத்தில் இருக்கிறார், என் உயிரில் இருக்கிறார், என் இரத்த நாணங்களில் இருக்கிறார், என் இதயத்தில் இருக்கிறார் என்று இன்றைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற குறிப்பேடுகளில் அதை நான் பதிவு செய்திருக்கிறேன். இதுபோன்று என்னால் தமிழ்நாட்டுக்கு தமிழ் விடுதலைக்கான இனப்படுகொலை தான் அது ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக அந்த மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற வரிகளும் இன்றைக்கி தமிழக சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறேன். இந்த மாதிரியான பல விடயங்களை தமிழ்நாட்டில் நடக்கிற லாக்அப் டெத்துக்கள், என்கவுண்டர்கள் இதையெல்லாம் குறித்து சட்டமன்றத்தில் எழுப்பி அதற்கான காவலர்களை நான் தண்டிச்சிருக்கிறேன். உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் அந்த விருப்பலிங்க என்கவுண்டர் பண்ண சிற்றரசு என்பவர் வீரப்பன் வழக்கில் அதிரடிப்படையாளர் நியமிக்கப்பட்டு அவர் டபுள் ப்ரமோஷனில் எஸ்பி ஆகிட்டார். அவர் எஸ்பியாக இருக்கும்போதே அந்த வழக்கை நடத்தி அவருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறேன். அதேமாதிரி பிரேம்குமார்னு ஒரு எஸ்பி விசாரணைக்கு அழைச்சி பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தின வழக்குகளை எல்லாம் உச்சநீதிமன்ற வரைக்கும் நடத்தி இந்தியாவிலேயே முதல் முறை ஒரு பணியில் இருந்த ஒரு எஸ்பியை டிஸ்மிஸ் செய்தது நான் தான், பிரேம்குமார் என்கிற ஒரு எஸ்பியை. அதேமாதிரி இந்தியாவிலேயே முதல் முறை ஒரு எஸ்பி ரேங்கில் பணியில் இருந்த ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்த அந்த வழக்கை நடத்தி அவருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது நானும் அந்த விருப்பலிங்களுடைய சகோதரர் அவருடைய குடும்பத்தாரும். ஆக இதுபோன்று தமிழ்நாட்டில் இதுவரையிலும் யாரும் செய்ய முடியாத, இதுவரை அடுத்தது யாரும் செய்யாத பல விடயங்களை என்னுடைய இந்த இளமை கால புலிகளுடைய தியாகம், தமிழ்நாடு விடுதலை படையினுடைய அர்ப்பணிப்பு இதை உள்வாங்கி வளர்ந்த காரணத்தினால் அரச பயங்கரவாதத்தை, அரசாங்கத்தை, முதலமைச்சரை கிட்டத்தட்ட நான் ஒரு 3-4 முதலமைச்சரை எதிர்த்து தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி சிறை கம்பிகளை நான் முத்தமிட்டிருக்கேன். அதெல்லாம் அந்த உறுதி எங்கேருந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னா, நான் சொன்ன அந்த கரும்புலிகளுடைய தியாகம், அங்கேற்கனுடைய தியாகம், மில்லருடைய தியாகம், ரங்கனுடைய தியாகம், இந்த வரலாறுகளை படித்தவன். அவர்கள் எப்படி தன் உயிர் பிரிய போகுதுங்கும்போது தமிழக தேசிய தலைவரோடு சேர்ந்து ஒரே ஒரு வேளை உணவு இருந்துட்டு ஒரு குழு படம் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த போகும்போது பார்த்திங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு, கவிதை வாசிக்கிட்டு, இந்த பேக்கை தூக்கி மாட்டிக்கிட்டு அப்படியே புன்சிரிப்போடு கையசிட்டு போவாங்க. அதுதான் கடைசி படம், கடைசி காட்சி. அப்போ ஒரு மண்ணின் விடுதலைக்காக ஒரு தமிழீழம் என்கிற ஒரு நாடு அடைவதற்காக தங்கள் மண்ணில் தங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே தியாகம் செய்கின்ற, கொடையாக கொடுக்கின்ற அப்பற்ற அந்த தமிழீழ விடுதலை புலிகள் அவர்கள்லாம் நம்முடைய பக்கத்து மண்ணில் நம்முடைய உறவுகள், நம்முடைய தொப்புள் குடி உறவுகள், நம்முடைய இரத்த உறவுகள், பண்பாட்டால், கலையால், கலாச்சாரத்தால், நாகரிகத்தால், தொன்மையால், வரலாறால் எல்லாவற்றிலும் நம்மளோட இரண்டர கலர்ந்த நம்முடைய உறவுகள் இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு செய்கிறார்களே. நாம் குறைந்தபட்சம் இந்த ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை, காவல்துறையின் அடக்குமுறைகளை, கற்பழிப்புகளை எதிர்த்து நாம் ஏன் தமிழ் மண்ணில் போராடக்கூடாது என்கிற அந்த ஒரு ஆயுதம் ஏந்தாத ஒரு போராட்டத்தை தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நான் நடத்தி கொண்டு வருகிறேன். எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு பர்சனலான கேள்வி. ஏன்னா எல்லா விதத்துலையுமே எனக்கு வந்து கன்வின்சிங் தான், பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் ஏன் வந்து திமுகவோட கூட்டணி? ஏன் என்கிற திமுகவோட ஏன் கூட்டணி என்றால், நான் வந்து கட்சியை தொடங்கி உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கான வாழ்வுரிமைக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் இந்த கருத்தியலுக்காக தான் இந்த கட்சியை தொடங்கி நான் நடத்துகிறேன். இதே கருத்தோடு தான் நான் யாரோடையும் கூட்டணி, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி உள்ளிட்ட எந்த தமிழீழ விடுதலைக்கு எதிராக இருக்கின்ற அரசியல் தேசிய கட்சிகளோடு கூட்டணி சேருவதில்லை என்கிற முடிவோடு தான் நான் அரசியல் களத்துக்கு வந்தேன். அப்படி வந்து தான் கட்சி தொடங்கிய முதல் என்னுடைய தேர்தலில் நான் வந்து 2016 தனித்து நான் நின்றேன். ஆனால் தனித்து நின்றதில் எந்த என்எல்சி தொழிலாளர் வர்க்கத்திற்காக, எந்த வீடு நிலம் கொடுத்த மக்களுக்காக என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து என்னுடைய பங்கின் சொத்துக்களை விற்று கோடிக்கணக்கிலே செலவு செய்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டு இருக்கிற என்எல்சியை இழுத்து மூடி பூட்டு போட்டு காவல்துறையின் துப்பாக்கிச் சூடுகளை, கண்ணீர் புகைகளை, தேச விரோத வழக்குகளை சந்தித்து அந்த மக்களுக்காக நான் களத்தில் நின்று போராடினோனோ அதே மக்களும் எந்த தொழிலாளரின் உரிமைகளுக்காக நான் 13,000 தொழிலாளர் இன்னமும் நிரந்தரப்படுத்தப்படாமல் ஒப்பந்த தொழிலாளர் இருக்கிறான். இன்னும் வீடு நிலம் கொடுத்தவங்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தர வேலை கிடையாது. அவங்களுக்கான எந்த மருத்துவமனையில் கொண்டு போய் சிகிச்சை பெற்றுக்கொள்வது கூட வாய்ப்பில்லாத ஒரு ஆதிக்க என்எல்சி நிர்வாகத்தை எதிர்த்து நான் போராடினேன். அப்படி போராடி அந்த வேல்முருகன் இந்த திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கக்கூடாது, தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்று தமிழ் தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைப்பதற்கான ஒரு முயற்சியை தோழர் மணியரசன் அவர்கள் மூலமாக நான் நாம் தமிழர் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டேன். எல்லாம் நாம் சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் உடனடியாக அங்கு எனக்கு எதிராக வேட்பாளர்களை அறிவித்தார்கள். இப்போ அறிவித்த பிறகு நான் வேறு வழி இல்லாமல் தனித்து நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டேன். அப்படி தள்ளப்பட்ட போது அங்கு நான் வாங்கிய ஓட்டு என்பது வெறும் 32,000. ஆக இன்னும் கூடுதலாக ஒரு 20,000 வாக்குகளை பெற்றால் மட்டும்தான் நான் ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் நான் சொன்ன இந்த மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகுதான்
நான் திமுக அல்லது அதிமுக என்கிற அரசியல் கட்சியோடு சேர்ந்து நாம் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு உள்ளே சென்று சமரசம் இல்லாமல் தமிழீழ விடுதலையும் எனக்கான தலைவர் பிரபாகரனையும் இங்கு தமிழ் தேசிய அரசியலையும் எல்லளவும் முனையளவும் சமரசம் செய்து கொள்ளாமல் இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்னுடைய குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு உறுப்பினராக பதவி பெற்றதனுடைய விளைவுதான் இன்றைக்கு செய்யூர் விரிவாக்கத்திற்காக சிப்காட் விரிவாக்க நிலங்க இயக்கப்பட்ட அருள் உள்ளிட்டவருடைய குண்டாஸ் என் மூலமாக முதலமைச்சருடைய சண்டையிட்டு ரத்து செய்யப்பட்டது. தொழிலாளர் விரோத சட்டம் 234 எம்எல்ஏக்களும் மௌனம் கலந்து சட்டம் பாஸ் ஆகும் போது என்னுடைய இருக்கிலிருந்து எகிரி குதித்து ஓடி முதலமைச்சரிடத்தில் தகராறு செய்து பிறகு முதலமைச்சரை கூட்டணி கட்சிகளோடு சந்தித்து அந்த சட்டத்தை ரத்து என்கிற அறிவிப்பை வெளியிடச் செய்தோம். இன்றைக்கும் பரந்தூர் விமான நிலையத்தில் தொடங்கி NLC பிரச்சனையிலிருந்து நீங்கள் நீட்டிலிருந்து இன்றைக்கு அதானி அம்பானியுடைய துறைமுக விரிவாக்கத்திலிருந்து இன்றைக்கு தமிழ் சமூகத்தினுடைய அந்த குரலற்ற மக்களின் குரலாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்களில் துணிந்து ஒருவன் அங்கு வாதாடுகிறான் அல்லது போராடுகிறான், சில பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அது வேல்முருகன் என்பதை 234 சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஏற்றுக்கொள்வார்கள். ஆக ஒரு அரசியல் அதிகாரத்தின் ஊடாகத்தான் இந்த மக்களுக்கு சிறிதேனும் நன்மை பயக்க முடியும். அல்லது காவல் நிலைய மரணங்கள், என்கவுண்டர்கள், கற்பழிப்புகள். இன்றைக்கி நான் கேட்குறேன், நான் ஒரு ஆள் அங்கே உள்ளே போகலைன்னா இன்றைக்கி தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து நான் மக்களை சந்திப்பதற்கு சென்றபோது எடப்பாடி ஆட்சி என்னை கைது செய்து சிறையில் அடைத்தது. ஆனால் அங்கே நடந்த அந்த தவறுகளை குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஆணையம் இவர்கள் கிரிமினல்கள், இவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை கொடுத்தது. அந்த பரிந்துரையின் மீது தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் IG 302 என்கிற கொலை வழக்கு பதிவு செய்யணும். இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக இருந்தவொன்னே 307 தூக்கி உள்ளே போடணும். அந்த டிஸ்ட்ரிக்டோடைய கலெக்டராக இருந்து இதை அனுமதிச்சவனை தூக்கி 302 வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே போடணும் அப்படின்னு அந்த சட்டமன்றத்தினுடைய பேசுகின்ற முதலமைச்சருக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் கொடுக்குற ஒரே எம்எல்ஏ 234 எம்எல்ஏல நான் தான். ஆக திமுகவோடு நான் கூட்டணி வைத்திருந்தாலும், திராவிட இயக்கங்களோடு எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் முரண்பாடுகள் இருந்தாலும், ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்னுடைய பங்கும் பங்காளிகள், என் உறவுகள், என் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இந்த 2 திராவிட கட்சியில் தான் இருக்கிறார்கள். இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு தான் அவர்கள் வாக்களிக்கிறார்கள். மாற்று என்று வந்த எத்தனையோ அரசியல் கட்சிகள் இங்கு காணாமல் போயிருக்கின்றன. ஆதலால் நான் ஒரு படிப்பினை, ஒரு பாடம், அல்லது நான் ஒரு கையை சுட்டு கொண்டேன் என்று சொல்கிறார்கள், அது மாதிரி ஒரு படிப்பினை, ஒரு பாடத்தின் அடிப்படையில் தான் ஒரு சிறு சமரசம், ஒரு அதிகாரத்திற்கு வருவதற்கான ஒரு சிறு சமரசம் செய்து கொண்டு நான் திமுகவில் கூட்டணி வைத்தேன். ஆனால் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, வேல்முருகன் திமுகவில் கூட்டணி வைத்தாலும் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையில், லட்சியத்தில் சரியாக இருக்காரா, பிழை செய்யாமல் இருக்கிறாரா, ஆளுங்கட்சி செய்கின்ற எல்லா தவறுகளுக்கும் துணை போகிறாரா, எல்லாத்துக்கும் அங்கே சிங்ஜாங் போடுறாரா, இல்லை சட்டமன்றத்தில் இங்கே இன்னைக்கு ஒரு ஆட்டோவில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு ஒரு லாக்அப் டெத் ஆச்சு, நான் தான் வெளியே கொண்டு வந்தேன். ஒரு முந்திரி விவசாயி செல்வன் அடித்து கொலை செய்யப்பட்டார், நான் தான் அதை வெளியே கொண்டு வந்தேன். அதுமாதிரி இன்றைக்கி தூத்துக்குடியில் இவங்களுக்கு அத்தனை பேருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ யாருமே பேசலை. அந்த ஜோன் IG அன்றைக்கி உத்தரவிட்ட உயரதிகாரிகள், SP, கலெக்டர், ADSP அத்தனை பேரையும் கொலை வழக்கு பதிவு செய்து திமுக அரசு தூக்கி அவர்களை சிறையில் அடைக்கணும் அப்படின்னு நான் தான் பேசினேன். அதுமாதிரி ஜெயராஜனுடைய அந்த மறு சம்பந்தமான அந்த விரைவை நடத்தணும். இந்தமாரி எங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுகிறதோ இன்றைக்கு அங்கெல்லாம் அவர்களின் குரலாக நான் தான் ஒலிக்கிறேன். இப்படி ஒலிக்கிறதுக்கு சட்டமன்றத்தினுடைய பவர் என்ன, சட்டமன்றம் நடக்கிற காலத்தில் இதை பிரச்சனையை ரேஸ் பண்ணால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை இருந்து தெரிந்து வச்சிருக்கிறேன். அதுக்காகத்தான் ஒரு சிறு சமரசம் செய்து கொண்டு நான் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நாம் குரலற்ற மக்களின் குரலாக ஒலிக்கணும். இன்றைக்கி நான் எம்எல்ஏ போனதில் தான் இங்கே ஜெயலலிதா ஆட்சியிலையும் கலைஞர் ஆட்சியிலையும் இங்கே அகதிகளாக பன்றி குடிசைகளை விட கேவலமாக வாழ்ந்த அந்த ஈழத்து உறவுகளுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு கட்டித்தர அதே தொகுப்பு வீடுகள் அந்த ஸ்கீம் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். நான் எம்எல்ஏ போய் உள்ளே பேசுகிற வரைக்கும் இங்கே சாதாரண அரசு பள்ளியில் கூட ஈழத்தமிழ் அகதி முகாம் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போய் சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கி உயர்கல்வி வரை சேர்க்க வச்சுருக்கேன். இன்னும் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியல, அவர்களுக்கு அது ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற அதே ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அத்தனை இலவச பொருட்களும் பொங்கல் பரிசிலிருந்து அத்தனையும் எம் ஈழ உறவுகளுக்கும் கிடைப்பதை நான் உறுதி செய்திருக்கிறேன். இன்றைக்கி அத்தனை முகாம்களும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி கொடுத்து ஒழுகாத வீட்டில் அவர்களை குடியிருப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கி அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன். ஆக ஒரு அரசு அதிகாரத்தின் ஊடாக இந்த குரலற்ற ஏழை எளிய விளிம்பு நில மக்களுக்கு இன்றைக்கி கச்சத்தீவு பிரச்சனையிலேருந்து, மீனவர்கள் பிரச்சனையிலேருந்து, மாணவர்கள் பிரச்சனையிலேருந்து, தொழிலாளர்கள் பிரச்சனையிலேருந்து அத்தனை பிரச்சனைக்கும் இன்றைக்கி சட்டமன்றத்தில் என்னுடைய சட்டமன்ற குறிப்புகள் உங்களுக்கு தரப்படுங்க. இந்த மக்களுக்கான குரலாகத்தான் என்னுடைய இருக்கும். இது இன்றைக்கி கூட்டணியில் இருந்துக்கிட்டே இன்றைக்கி கூட்டணி அரசு நிறைவேற்ற பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து பல தடைகளை தாண்டி அந்த கேள்விதான் எனக்கு. அதாவது இப்போ பரந்தூர் எதிர்க்கிறீங்க, அங்க போன ஒரே ஆள் நான் மட்டும்தான். போராட்ட களத்துக்கு போன ஒரே அரசியல் கட்சி தலைவர் நான் தான்.
கிட்டத்தட்ட எல்லாமே எதிர்க்கிறீங்க. அரசு கொண்டு வர விஷயங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு இருக்கீங்க. இதனால உங்களுக்கு அழுத்தம் வராதா? கூட்டணி கட்சின்றதுனால. இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க உனக்கு வேல்முருகனுக்கு நான் வந்து என்னுடைய நிலையிலிருந்து நான் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், நான் பிறர மாட்டேன். அதனால வேல்முருகன் அப்படின்னா இப்படி தான், நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் கூட்டணியில் என்னை வைத்திருந்து எனக்குரிய மரியாதையும் எனக்குரிய இடத்தை தருவதும் தராதும் உங்கள் விருப்பம் அப்படின்ற அந்த 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 உணர்வோடு தான் நான் பயணிக்கிறேன். அதனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, ஏன் திமுகவோட கூட்டணி வச்சிங்க அப்படின்றது எதற்காக வச்சேன் அப்படின்னா, நீங்கள் வச்ச காரணத்தினால தான் நான் சொன்ன இத்தனை அநீதிகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் இது எல்லாம் இன்னைக்கு வெளிக்கொண்டாட முடியுது என்னால். அதனால் நான் வெறும் ஏக்கங்களா ஆதங்கங்களா உள்ள இல்லாமல் செயல்பாடுகளா. ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு தூய தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறேன். உதாரணத்துக்கு ஏன் ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன்னே, நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர்கள் பல்வேறு நண்பர்களுக்கு ஏற்பட்ட காவல்துறை ஒடுக்குமுறை, அரசின் சார்பாக அவர்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை நான் தலையிட்டு தான் தீர்வு ஏற்படுத்தி தந்திருக்கேன். இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து இன்னொரு போட்டி அரசியல் கட்சியாச்சு, தமிழ் தேசிய, நானும் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறேன், சீமான் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாரு. அவர் ஏதாவது ஒன்று சீமானே என்கிட்ட கூட்டு சில சொல்லும் போது நான் உடனே சம்மந்தப்பட்ட செக்ரட்டரிஸ் லெவலில், டிஜிபி லெவலில், ஐஜி லெவலில் நான் பேசியிருக்கிறேன். அதனால் என்னை பொறுத்த வரையில் ஐயா மணியரசன் அவர்கள் சில செய்தி எனக்கு சொல்லுவாங்க, நான் சட்டமன்றத்தில் பேசுங்க, இது மக்களுக்காக, நீங்கள் ஒருத்தராவது அங்கே ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். எந்த ஓட்டு அரசியலில் வேண்டான் என்று சொன்ன மணியரசன் ஐயா, நான் கடந்த காலத்தில் சட்டமன்ற தேர்தலில் தோற்ற உடனே என்னை அழைத்து, நீங்கள் ஒரு ஆளாவது உள்ளே போயிருக்குன்னு நினச்சேன், இந்த வாய்ப்பை இழந்துட்டீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால் நான் சரியாக இருக்கக்கூடியவன். அதனால் எனக்கு வந்து நான் யாரோட கூட்டணி வச்சாலும் வேல்முருகனாக இருப்பான். வேல்முருகன் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திலிருந்தோ, கொள்கையிலிருந்தோ, நான் சித்தாந்தத்திலிருந்தோ, கருத்தியிலிருந்தோ நான் ஒருபோதும் மாறுபவன் அல்ல. நான் அங்கே போன காரணத்தால் தான் நீங்கள் தமிழ்நாடு விடுதலை படையினுடைய பல தோழர்களுடைய தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்ட ஆயுள் தண்டனையாக இருந்தவர்களுக்கு விரைவில் விடுதலைக்கு, அவர்களுக்கான பரோலு, மேல்முறையீடுக்கான வழக்குகளுக்கான உதவிகள், அரசு வழக்கறிஞர்கள் பிபி அட்வொகேட் ஜெனரல்கிட்ட சொல்லி இவங்கெல்லாம் வந்து தான் குடும்பத்துக்காகவோ தான் முன்னேறணுக்காகவோ வழக்கு சந்திக்கலை, இந்த நாட்டை நேசித்தார்கள், இந்த மொழியை நேசித்தார்கள், இந்த இனத்தை நேசித்தார்கள், இதற்காக போடப்பட்ட வழக்குகள் தான் என்று வாதாடி அவர்களை வெளியில் கொண்டு வருவதற்கு உதவி செஞ்சுருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் போராளிகள், தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகள் இங்கு படகுகள் மூலமாக வந்து கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள், திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டவர்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு உட்கார்ந்து நேரடியாக பேசி, அன்றைய டிஜிபி ராமானுஜம் அவர்களோடு பேசி, ஞானதேசிகன் சீஃப் செக்ரட்டரி அவர்களோடு பேசி பல போராளிகளை, தளபதிமார்களை விடுதலை செய்து அவர்கள் விரும்பிய நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அப்போ இந்த அரசு பதவி என்பதை பெற்று நாம் எந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தோமோ அதை செய்கின்ற ஒரு வாய்ப்பை அரசு அதிகாரத்தோடு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக செய்து கொண்ட ஒரு சிறு சமரசம்தான். மற்றபடி திமுகவுடைய அதே கொள்கையோ, அவங்களுடைய குடும்ப ஆதிக்கம், குடும்ப அரசியல், லஞ்சம், லாவணியம், ஊழல், அல்லது என்ன சொல்லுவாங்க, ஒரு மாவட்டத்துக்குமான குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்கிற திமுகவுடைய அரசியலை ஏற்றுக்கொண்டு அங்கே கூட்டணியில் நான் இல்லை. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடை முழுக்க ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறது வந்து இந்த போதை கலாச்சாரம். டாஸ்மாக்கும் சரி, இப்போ கஞ்சாவும் வந்து ரேம்பண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது இதை மாற்றக்கூடிய இல்லை இதை மாற்றணும், இது மிகப்பெரிய அழிவை நோக்கி இளைய தலைமுறை அழைத்து செல்கிறது என்று சட்டமன்றத்திலே என்னுடைய கடுமையான உரையை நான் நிகழ்த்தியிருக்கிறேன். அதாவது இந்த போதை வாஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய சாக்லேட்டில் தொடங்கி கஞ்சா அப்படின்னு அரசே மதுபான கடைகளின் ஊடாக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி. இதில் தான் எனக்கு ஒரு இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி அரசு வந்து இந்த மாதிரி டாஸ்மாக் போதை விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே இது நடக்குது. அப்போ நம்ம வந்து அதை வழக்காக எடுத்துகிட்டு போக முடியுமா? அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கா? இல்லை, அது ஏற்கனவே நாங்கள் அதுக்கான முயற்சியெலாம் நாங்கள் பாமகவில் இருந்தபோதே கடுமையாக எதிர்த்து போராடி வாதாடிலாம் பார்த்துட்டோம். அது நீதிமன்றங்களும் அந்த வழக்கைகள் எடுத்துக்கொள்வதில்லை. அரசாங்கம் விற்கிற டாஸ்மார்க் கடையில் விற்கிற பாட்டிலே குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு தான் வச்சுருக்கிறாங்க. வச்சுட்டு மது அமலாக்கத்துறை, அதாவது மதுவை விலக்கிறதுக்கு தான் உள்துறை செயலாளர் தலைமையில் அந்த துறை இயங்குது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, மாதத்துக்கு ஒரு முறை உள்துறை செயலாளரும் டாஸ்மார்க் எம்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மதுவிலக்குத்துறை ஏடிஜிபி மீட்டிங் போட்டு ஒவ்வொரு ஆண்டும் எப்படி இந்த சேல்ஸ் அதிகரிக்கலாம் அப்படின்னு சிந்திக்கிற ஒரு கேடுகட்ட ஒரு நடவடிக்கை தமிழ்நாட்டில் இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது. இது முற்றுமுதலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது விருப்பம். அதாவது நாங்கள் ஒரு சொட்டு மது இல்லாத சாதாரண தாயாவே நான் சொல்றேன், ஒரு 15 வயது கடந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம ஒரு நேரமும் வந்து அதுங்க யாரோட பழகுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற அந்த பதட்டம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அம்மா அப்பாக்கும் இருக்கு. இது வந்து அதுக்கு தான், இதுக்கு ஒரே தீர்வு வந்து ஒரு சொட்டு கூட மது இல்லாத ஒரு தமிழகமாக இதை உருவாக்கணும், மாற்றணும். அப்போதுதான் இதற்கு தீர்வு கிடைக்கும். பெற்ற மகளையே
குடி போதையில் தவறாக கையாளுறது, பெற்ற தாயையே கள்ள தூக்கி போட்டு கொல்றது, பெற்ற தகப்பனையே கொல்றது, மனைவி குடிக்கு காசு தரலைன்னா மனைவியை கொல்றது, தாலி அறுத்துட்டு போகிறது, பிஞ்சு குழந்தைகள் கால் கொலுசை எடுத்து போய் அடகு வச்சு குடிக்கிறது, இது போன்ற அநியாய அக்கிரம அட்டூழியங்கள் நாளொரு வண்ணமும் பொது மேனியும் தமிழ்நாட்டில் நடந்தேறி கொண்டே இருக்கிறது. பாலியல் வன்கொடுமைகள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. பச்சை குழந்தைகளை கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறது. இது எல்லாம், இந்த தவறுகள் அனைத்துக்குமான அடிப்படையாக இருப்பது, தாயாக இருப்பது இந்த மது தான். ஆக இந்த மது, அது எந்த விதமான மது போதையாக இருக்கலாம். கஞ்சா போதையா, பின் போதையா, சாக்லேட் போதையா, ஊசிக்கு அடிமையா, இது கம்பட்ட ஒழிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் முன்வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒழிக்கிறதுக்கான தொடர்ந்து நாங்கள் போராடுறோம். ஆனால் ஒழிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அரசாங்கம் அது ஒழிக்க மறுக்கிறாங்க. உங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பெண்களுக்கான இடம் என்ன? எங்கள் கட்சி தானே சொல்கிறேன், இந்த போராட்ட களத்திலே வாழ்ந்து போராட்டமாகவே இருந்து சிறை காவல்துறை தடியடி, கண்ணீர் புகை வீச்சு, தேச விரோத வழக்குகள் என்று ஒரு தமிழ்நாடு விடுதலைப்படை அல்லது விடுதலை புலிகளோடு நெருக்கமாக இருந்த வேல்முருகன், குறிப்பாக தமிழ்நாடு விடுதலைப்படையோடு சேர்ந்து பல தேச விரோத வழக்குகளை சந்தித்த பின்னணியிலிருந்து வந்தவன். அப்படிங்கிறதால பெண்கள் கொஞ்சம் எங்ககிட்ட வர்றதுக்கு அச்சப்படுறாங்க. தமிழீழ தேசிய தலைவனுக்கு எப்படி பெண்கள் அங்கே சரிநிகர் ஆணுக்கு சமமாக அங்கே படையிலையும் உயிர்கொடையிலும் கைகோர்த்து தோளோடு தோள் நின்றார்கள். ஆனால் இங்கே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கல. என்னை முழுசாக தெரிஞ்சு கொண்ட மாவீரன் வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமி போன்றவர்கள், இந்த போராளி இயக்கங்களோடு தொடர்புடைய அல்லது போராளிகளுடைய மனைவி அல்லது தாய்கள், இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் எனது கட்சியில் என்னை தெரிந்து வந்திருக்கிறார்கள். ஏன்னா நான் சராசரி அரசியல் கட்சி நடத்தலை. எப்போ வேணுமாலும் அவர்கள் மீது தேச விரோத வழக்குகள் வரலாம், பொய் வழக்குகள் வரலாம், சிறைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதனால் அதற்கு முகம் கொடுத்து குழந்தைகள் இருக்கக்கூடியவங்க, ஒரு வயது பெண்ணை கரை சேர்க்க வேண்டிய தாய்மை உள்ளவர்கள் என்னோடு அணி சேர்ந்து போராட்ட களத்துக்கு வருவதில் உதாரணத்துக்கு 1000 தாய்மார்களையும் 1000 ஆண்களையும் திரட்டி தான் நான் கோக் பெப்சி நிறுவனத்துக்கு தண்ணியை தாமிரபரணில் உறிஞ்சி விற்கிற அந்த ஷிப்காட்டை எதிர்த்து நான் போராடினேன். இப்போ காவல்துறை அரசு சொல்லி மீறியும் நீங்கள் முற்றுகையிடுறீங்களான்னு சொல்லி கண்ட மணிக்கு லட்டிச்சார்ஜ் பண்ணி அடித்து நொறுக்குனாங்க. அதில் சில பெண்களும் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த அச்சுறுத்தலை அரசை பயங்கரவாதம் செய்கின்ற போது வேல்முருகனை எப்போ வேணுமாலும் பிடிச்சி உள்ளத்துக்கு போடுவாங்க, வேல்முருகன் கூட இருந்தால் எப்போ வேணுமாலும் வழக்கு வரும். நான் எங்கள் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவிலே சொல்லிடுறது, 99.9% 1% மட்டும்தான் அரசியல் அதிகாரத்துக்கு நீங்கள் ஆசைப்படணும், நானும் ஆசைப்படணும். மீதி 99% தமிழ் மொழி இனம், இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராக போராட்ட வாழ்வு தான் நம்ம கட்சியினுடைய பிரதான நகர்வு. இதுக்கு நீங்கள் உடன்பட்டு என் கூட வரதா இருந்தால் வாங்க. நீங்கள் எடுத்த உடனே இங்கே நான் கவுன்சிலர் ஆகணும், நான் தலைவர் ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், நான் மந்திரி ஆகணும் வரணும்னா அதுக்கு வேறு கட்சிகள் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் செயற்குழு பொதுக்குழுவில். இதுலேயும் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, என்னுடைய கட்சி போராடுறதுக்காக தான் நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு கட்சினா தீர்வை நோக்கில நகரணும், ஏன் போராடிக்கிட்டே இருக்கு? அந்த போராட்ட வாழ்க்கை என்னோட அமைப்பே கிடையாது இல்லை. அது போராட்டத்தின் இங்கே இந்த அரசில் இங்கே தலைவரே சொல்லியிருக்காங்க, போராடாத இனமும் ஓடாத மானும் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு. ஆக போராடாமல் நமக்கான எந்த உரிமையும் இங்கே கிடைக்கல. இந்த அரசு, இந்த சிஸ்டம் சொல்லக்கூடிய இது பணக்காரர்களுக்காக, கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுக்காக அல்லது ஆதிக்க உயர் சாதிகளுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு சூழலாக தான் இங்கே இருக்குது. இந்த இந்திய அரசியல் அமைப்பு, இங்கே இருக்கிற அந்த அரசியல் அமைப்பை ஒட்டி இங்கே இருக்கின்ற பெரும் முதலாளிகளுக்கு இணங்க தான் எந்த ஒரு அரசுகளாக இருந்தாலும் இயங்குது. ஆக எந்த ஒரு உரிமையாக இருந்தாலும், ஏன் அந்த அரசு என்று சொல்லக்கூடிய அரசு ஊழியர்களை கூட தங்கள் ஊதிய உயர்விலிருந்து தங்களுக்கான பென்ஷன், இன்னைக்கு ஓய்வு பெற்ற போக்குவரத்து பென்ஷன்லேருந்து போராடுறதுக்கு 15 ஆண்டு 20 ஆண்டுகள் செவிலியர்களாக இந்த நாட்டு மக்களை உயிரை காக்கக்கூடிய ஆண் தாயாக இருந்து காக்கக்கூடிய எங்கள் செவிலியர்கள் அவருடைய பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க. எங்களுக்கு கல்வி கண் கொடுக்குற எமது ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்காக போராடுறாங்க. ஆக இங்கே எல்லாமே போராடாமல் இங்கே எந்த உரிமையும் இந்த மண்ணில் நிலைபெறாது, கிடைக்காது என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால்தான் நான் என்கிட்ட வரும்போதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல நீங்கள் தயவுசெய்து வரும்போதே நீங்கள் எம்எல்ஏ எம்பின்ற கனவோடு வராதிங்க. நான் இந்த மாதிரியான என்னுடைய குணம் இது. நான் தமிழ் தேசிய தலைவரையும் அந்த விடுதலை போராட்டத்தையும் சமகாலத்தில் பார்த்து படித்து வளர்ந்து வந்தவன். அதேமாதிரி தமிழ்நாடு விடுதலை படையோடு இணைந்து அவர்களுக்கு பின்புலமாக இருந்து ஆதரவு நிலையிலும் இருந்து பணியாற்றி அரசியல் களத்தில் அரசியல் கட்சியை தொடங்கியவர். ஏற்கனவே பாட்டாளிகளுக்கு சமூக நீதிக்கென்று தொடங்கப்பட்ட ஒரு கட்சியில் இருந்து அந்த கட்சியை செய்த தவறுகளை சுட்டி காட்டி அதை ஓங்கி விமர்சனம் செய்த காரணத்தால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவன். ஆனால் இதையெல்லாம் புரிந்துக்கிட்டு நீங்கள் என்கிட்ட வாங்க, என்கிட்ட வந்த உடனே உங்களை நான் எம்எல்ஏவாக எம்பி ஆக முடியாது. நானும் என்றைக்கும் பொது மேடைகளிலோ மாநாடுகள்லையோ
90ல் எங்கள் ஆட்சி, 96ல் எங்கள் ஆட்சி, 2001ல் எங்கள் ஆட்சி, ஒரே கையெழுத்தால் எங்கள் தமிழ்நாட்டை தலைகீழாக மாற்றுவேன், அப்படிலாம் நான் எந்த அதை மாற்ற முடியாது. இங்கே இருக்கிற இந்திய ஒன்றியத்தின் கீழ் நாம் வாழ்கின்ற போது நமக்கு ஒரு பாஸ் அங்கே மேலே உட்காந்துருக்கான், அவரை மீறி இங்கே நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இங்கே கல்வி ஒரு பொதுப்பட்டியல் இருக்குது, அந்த பொதுப்பட்டியல் இருக்கிற கல்வி உரிமை கூட நமக்கு கிடையாது. அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னா, குறிப்பாக தமிழ்நாடு அரசு, நான் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இங்கே ஐஐடி, ஐஎம்எம், IIIT போன்ற அல்ல திருச்சி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், இந்த எல்லா மிக தலைச்சிறந்த இந்தியாவினுடைய இந்த பல்கலைக்கழகங்களில் இந்த டெக்னாலஜி யூனிவர்சிட்டியில் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட இந்த தமிழ்நாட்டில் வாழுகின்ற 7 கோடி மனித குலத்தின் பிள்ளை செல்வங்கள் 90% மேல் இல்லை. அதுலேயும் அதிர்ச்சியாக நேற்றுக்கு ஒரு நண்பர் என்னை வந்து பார்த்தாரு. இங்கே இருக்கிற IIITன்னு இருக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா 2 மாணவர்கள் தான் தமிழர்களாம். இப்போ 48 மாணவர்கள் யார் அப்படின்னா வெளிமாநிலத்தவர்கள். இன்றைக்கு நீட்டை நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டது போல் நீட்டை கொண்டு வந்து, நெட்டை கொண்டு வந்து, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுன்னு கொண்டு வந்து இன்றைக்கி எல்லா உயர்கல்விகளையும் இந்த மண்ணின் மக்களாகிய தமிழர்களை, பூர்வீக குடி மக்களை அந்த கல்வியிலிருந்து அகற்றுவதற்கான ஒரு மாபெரும் சதியை ஒன்றிய அரசு திட்டமிட்டு செய்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து MBBS இன்றைக்கி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இந்த நீட்டு வருவதற்கு முன்பு 100 இடம்னா 100 இடத்துலையும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் படிப்பாங்க. இன்றைக்கி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி, சேலனி அரசு இதில் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி 150 சீட்டுனா 150 சீட்டு யூஜியில் தமிழர்கள் தான். இன்றைக்கி 300 சீட்டு இருக்குன்னா 300 சீட்டும் தமிழர்கள் தான். அதே மாதிரி இன்றைக்கி பிஜி தமிழர்கள் தான். அதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த 2 டிகிரிக்கு மேலே இருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை படிப்பதற்கான, அந்த ஸ்பெஷல் மருத்துவர்கள் படிப்பதற்கான இடம் ஒரு கல்லூரியில் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்குது எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். அப்போ அதுக்கு ஒரு மாணவருக்கும் 5 கோடி 7 கோடி நம்முடைய அரசு மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணுது. பேராசிரியருக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம். கல்லூரி கட்டணது நம்முடைய தமிழ்நாடு அரசு நிதி, தமிழ்நாடு அரசினுடைய இடம். ஆனால் இதில் இன்றைக்கு இந்த நீட்டின் ஊடாக இன்றைக்கு வட இந்தியர்களை திட்டமிட்டு திராவிட இயக்கங்கள் இந்தியை எதிர்த்தார்கள். நீ இந்தியை தானே எதிர்க்கிற, நான் இந்திக்காரர்களை கொண்டு வந்து இறக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இந்திக்காரர்களை இறக்கி நம்முடைய கல்வியை, மருத்துவ கல்வியை, பொறியியல் கல்வியை, அறிவியல் கல்வியை, கால்நடை ஆராய்ச்சி கல்வியை, வேளாண்மை ஆராய்ச்சி கல்வியை முழுக்க இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களிலிருந்து முற்றுமுதலுமாக அபகரித்து கொண்டார்கள். நான் உங்கள் ஊடகத்தின் சார்பாக என் தமிழ் தேசிய உறவுகளுக்கு, ஒத்த கருத்துள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு, இயக்கங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இங்கு ஒன்றிய அரசு பதவிகளில் இன்றைக்கி விமான நிலையத்தில் தொடங்கி கப்பல் போக்குவரத்து துறையிலிருந்து, ஆயக்கர் பவனிலிருந்து எல்லா துறைகளிலும் முழுக்க இந்திக்காரர்களை கொண்டு வந்து அமர வைத்து விட்டார்கள். இப்போ கல்வி நிலையங்களில் எல்லா கல்வி நிலையங்களையும் அவர்களாக்கி கொண்டார்கள். நம்முடைய வரிப்பணம், நம்முடைய இடம், நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் கல்வி பெறுவது இன்றைக்கு மற்றவர்கள். நான் கேட்குறேன், இதை சில பேர் வக்காலத்து வாங்குறார்கள், ஏன் தமிழர்கள் எங்கேயும் போய் படிக்கல அப்படின்னு. நாளைக்கு வாங்க, ஆந்திராவில் இருக்கிற ஒரு ஐஐடிக்கு போவோம், உத்தரப்பிரதேசம் இருக்கிற ஒரு ஐஐடிக்கு போவோம், குஜராத்தில் இருக்கிற மத்திய தொழில்நுட்ப கல்லூரிக்கு போவோம். அங்கு இதே மாதிரி தமிழர்களோ அல்லது பிற தென்னிந்தியர்களோ 90% அங்கே படிக்கிறாங்க அப்படின்றத உறுதி செய்யுங்க. நாங்கள் இந்த பிரச்சனையே தொடரலை. இன்றைக்கி ஆயக்கர் பவனில் 1200 வருவாய் ஆய்வாளர் எடுக்கிறாங்கன்னா 1200 பேர் இந்திக்காரன், ஒரே ஒரு தென்னிந்தியர்களே கிடையாது. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடந்த காலங்களில் ஒரு 10,000 பதவி நிரப்பியிருக்காங்கன்னா 9,000 பதவி குறிப்பிட்ட தாய்மொழி இந்தியை கொண்டவர்கள். ஆக இங்கே ஒரு மிகப்பெரிய சதி நடக்குது. கடந்த ஆண்டுகளில் யூபிஎஸ்சில் IAS, IPS, IFS போன்ற உயர்ந்த பதவிகளை 80 பேர் 100 பேர் என்று தமிழர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இன்றைக்கி 10 பேர் 15 பேரை கொண்டு சுருக்கி நிறுத்தியிருக்காங்க. காரணம், திட்டமிட்டு தமிழர்களை அதில் அந்த நேரடி தேர்வு மூலமாக அவர்களை மட்டம் தட்டி அவர்களை கழித்து வெளியே அனுப்புகிற ஒரு காட்சி. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு பதவிகளில் நான் தொடர்ச்சியாக போராடிட்டு வரேன். இன்றைக்கி 38 டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி இருக்கிறாங்கன்னா 15 மாவட்டத்துக்கு எஸ்பியாக ஒரு காலத்தில் மலையாளிகளாக இருந்தாங்க. நான் போய் சண்டை போட்டு முதலமைச்சர்கிட்ட சில பேர் இப்போ மாற்றி தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய டிஜிபி, சென்னையினுடைய சில மாதங்களுக்கு முன்பு கமிஷனர், ஏடிஜிபி, இன்டெலிஜென்ஸு, அதேமாரி ஐஜி, 4 ஜோனுடைய ஐஜி, சிட்டினுடைய கமிஷனர்கள், கூடுதல் சட்ட ஒழுங்கு கமிஷனர்கள், ஹெட் குவார்ட்டர் டிஜிபி, ஹெட் குவார்ட்டர் சிபிசிஐடி, இந்த உயர்ந்த பதவிகளில் அனைத்திலும் சீஃப் செக்ரட்டரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும், உள்துறை செயலாளர். இன்றைக்கி தமிழர் அல்லாதவர்கள் எல்லா இடங்களிலும் கோல் வச்சுறாங்க. இன்றைக்கி இவருக்கெல்லாம் தீர்வு சொல்லுகின்ற உயர்நீதிமன்றங்களில் 45 நீதிபதிகளில் 40 நீதிபதிகளுக்கு மேலே தமிழர் இல்லை. 60 நீதிபதி இருக்கிற உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆல் இண்டியா அளவில் MBC, OBC என்று சொல்லக்கூடிய அல்லது SC, ST என்று சொல்லக்கூடியவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக.
இந்திய நாட்டில் இருக்கிற 192 நாடுகளுக்கான தூதர்களில் ஒருவர் கூட தமிழர் இல்லாத விடுங்க, நான் சொல்றது ஓபிசியே இல்லை, எஸ்சி எஸ்டி, இந்திய நாட்டுடைய 80 கோடி மக்களுடைய பிரதிகளே இல்லாத ஒரு சூழல். ஆக இதையெல்லாம் குறித்து கவலை கொள்ளுகின்ற ஒரு இனமாக நம்முடைய தமிழர் இனம், தமிழ் தேசிய இனம் இருக்க வேண்டும். இதை குறித்து நாம் பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு மற்ற மாநிலம் இருக்கிற மாணவர்கள் இங்கெங்க இந்த படிப்பு இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி இங்கே வரான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் வருவதற்கான அந்த மதிப்பெண் அங்கே எப்படி வழங்கப்படுது அப்படின்னா, அங்கே அந்த ஹால் சென்டரில் தேர்வு எழுதுகிற தேர்வு முகாமில் கேள்விக்கான ஆன்சரையே அந்த சூப்பர்வைசரே வழங்குறாங்க. இன்றைக்கி நீட்டில் அப்படி தான் வழங்கி இன்றைக்கி வழக்கு ஒரு நீட்டு யூஜி பாஸ் பண்ணுறதுக்கு 30 லட்ச ரூபா கொஸ்டினுக்கான ஆன்சர் பேப்பர் கொடுக்கறதுன்னு விற்கப்பட்டு இன்றைக்கி சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஓங்கி அடித்து இன்றைக்கி அந்த தேர்வை ரத்து பண்ணி இப்போ மறுதேர்வு நடத்தியிருக்காங்க. ஆக இந்த முறைகேடுகள் எல்லாம் எதுக்கு நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்தியாவிலேயே பல்வேறு கட்டமைப்புகளில், குறிப்பாக மருத்துவ கட்டமைப்பில் தெற்காசியாவிலே ஒரு சிறந்த நாடாக தமிழ்நாடு, சென்னை மாநகரம் விளங்குகிறது அல்லவா. இந்த அடிப்படை கட்டமைப்பை உடைக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் எல்லா நிலைகளிலும் தமிழர்கள் அறிவார்ந்தவர்களாக, அறிவியலாளர்களாக, ஒரு தலைச்சிறந்த பொறியாளர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ இதை உடைக்கணும் அப்படின்ற ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலை இன்னைக்கு வட இந்திய கும்பல் தமிழர்கள் மீது இன்னைக்கு இந்த தாக்குதலை தொடுத்திருக்காங்க. இதை காக்க வேண்டிய அரசும் கடந்து போகுது. இதை காக்க வேண்டிய அரசும் அந்த வட இந்தியர்களை கொண்டு வந்து தான் கலைஞருக்கு இங்கே நாணயம் வெளியிடுறாங்க. அந்த வட இந்திய ஆளுநருக்கு கூட்டணி கட்சியாக இருக்கிற வேல்முருகன் ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணித்து நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் வெளியில் நிற்கிறேன். ஆனால் ஆளுகின்ற அரசு போய் அதில் பங்கெடுக்குது தனது அமைச்சரவை சகாக்களோட. ஆக இந்த தமிழ்நாட்டின் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இன்றைக்கு இழந்து, இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்தில் இங்கு எல்லாவற்றிலும் பிற மாநிலத்தவர்கள் சொந்தம் கொண்டாடக்கூடிய, உரிமை கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்காங்க. நான் ஏற்கனவே பல தொலைக்காட்சி ஊடகங்களில் சொல்லிக்கிட்டு வரேன். இன்னைக்கு தமிழர்கள், நம்முடைய தமிழ் சமூகமாக இருக்கிற ஒரு செட்டியார் சமூகத்திட்ட இருந்த தங்கம் இன்னைக்கு இல்லை. என்னுடைய ஆசாரிகள் கிட்ட இருந்த கொலுசு வணிகம், வெள்ளி கொலுசு வணிகம் என்னுடைய தமிழ் சமூகத்திட்ட இல்லை. கொங்குல மஞ்சள் வணிகம் என் கொங்கு தமிழர்கிட்ட இருந்த ஏற்றுமதி இறக்குமதி இன்னைக்கு அவங்க கிட்ட இல்லை. அதே கொங்கு சமூகம் மட்டும் பிரசாதி மொழி வழி சிறுபான்மையாக இருந்த இந்த மண்ணில் வாழ்ந்த நாயக்கர் அல்லது நாயுடு என்று சொல்லக்கூடியவர்கிட்ட இருந்த ஜிடி நாயுடு வம்சகிட்ட இருந்த இன்னைக்கு லட்சுமி மில்ஸு, காட்டன் மில்ஸ் எல்லாம் இன்னைக்கு மார்வாடி சேட்டு கைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு தங்கம் ஏற்றுமதி, வெள்ளி ஏற்றுமதி, இரும்பு ஏற்றுமதி, எலக்ட்ரானிக் ஏற்றுமதி, ஜவுளி ஏற்றுமதி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு லட்சக்கணக்கான ஆட்டோக்களுக்கான ஆர்சி புக்கு முதலாளி யாராக இருக்காங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான இருசக்கர வாகனத்துக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குற முதலாளி யாராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நகைக்கடைகளும் மால்களும் இன்னைக்கு யாருக்கு சொந்தமாக இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் என்னுடைய பிள்ளை செல்வங்களும் சென்னையில் ஒரு மாலை போய் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலான்னா அந்த போகிற மகாலுக்கு முதலாளி யாரு, ஸ்பென்சர் பிளாஸாவுக்கு முதலாளி யாரு, எக்ஸ்பிரஸ் அவனுக்கு, அதுதான் சொல்ல வரேன், எக்ஸ்பிரஸ் அவனு யாரு, இங்க இருக்கிற மல்டி காம்ப்ளெக்ஸ் திரையரங்குகள் இன்னைக்கு பிவிஆர்கள் யார் நடத்துறா, யார் இதற்கு முதலாளி, இதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்குறோம். நம்ம கடந்து போகிற சாலைக்கு இன்னைக்கு சுங்க சாவடியில் சுங்கம் செலுத்துங்கன்னு சுங்க சாவடி அமைத்து உட்காந்துருக்க முதலாளி யாரு, ஒருவர் கூட தமிழன் இல்லை. அப்போ இதை குறித்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் தமிழர், தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசு என்று சொல்லி மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற அரசு, மாபெரும் அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வர போகிறோம் என்று திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வர இருக்கின்ற விஜய் போன்றவர்களுக்கோ இல்லை அந்த இவர்களுக்கெல்லாம் இது குறித்து என்ன புரிதல் இருக்கிறது? இதெல்லாம் நினைச்சும் போது எங்களுக்கெல்லாம் இரவில் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய கண் முன்னாடியே நம்மகிட்ட இருந்த ஒன்றா பறிக்கிறாங்களே. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த லைட்டு, இந்த கேமரா நீங்கள் யாருக்கிட்ட வாங்கிருக்கீங்க? ஒரு மார்வாடி சேட்டு கடையில் தேடினாலும் கிடைக்கல. தமிழர்கள் இல்லை, அப்புறப்படுத்திட்டாங்க. என்னுடைய இஸ்லாமியர்கள்கிட்ட இருந்த இன்னைக்கு மண்ணடி கைவிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு சவுகார்பேட்டையில் கம்யூனிட்டி கேட்டுன்னு போட்டு இங்கே வந்து மார்வாடி குஜராத்திகளுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்ற அங்கே நாயை கட்டி வச்சிருக்கிறான். தமிழர்கள் எங்கே இருக்கிறாங்க? வாட்ச்மேன் வேலைக்கு, லிஃப்ட் ஆப்ரேட்டரு, சமையலர், வீட்டை கழுவி சுத்தம் செய்வதற்கு, அதிகபட்சமாக ஒரு ஓட்டுநர் வேலை. இன்றைக்கி இங்கே இருக்கிற அத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸ் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் புரள்ற ரியல் எஸ்டேட் வணிகத்தினுடைய ஒரே ஒரு தமிழ் முதலாளி, பெரிய முதலாளி, ஒரு 100 கோடி ஆண்டுக்கு டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு முதலாளி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இல்லை. அப்போ இதையெல்லாம் குறித்து தமிழ் மக்களாகிய தமிழ் தேசிய வெறுமனே வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, யூடியூப்ல எல்லாமே வந்து போதைக்கு இல்லைன்னா வந்து சினிமாவுக்கு இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். என் நடிக்க வந்த குஷ்புக்கு கோயில் கட்டுற, நயன்தாராவுக்கு நீ செலவு வைக்கிற, உடல் மண்ணுக்கு உயிர் அஜிக்குன்னு சொல்ற என் தமிழ் சமூகம், இதையெல்லாம் குறித்து நீ கவலை கொள்ளு. இதையெல்லாம் குறித்து நீ சிந்தி. உன்னுடைய கல்விக்கூடத்தில் இங்கே இருக்கிற மெடிக்கல் கல்லூரிகளில் உன்னுடைய அக்கா, தங்கச்சி, உன்னுடைய சித்தப்பா பக்கம், பெரியப்பா பக்கம், உன் கிராமத்தை சேர்ந்த அந்த பிள்ளைகள் படித்த இடத்துல இன்னைக்கு மாற்று மொழிக்காரன் வந்து உட்காந்துட்டான்.
உன்னுடைய வங்கியில் கேஷியராக உன் சித்தப்பன் பெரியப்பன் இருந்தால் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கு வேற ஒருத்தன் வந்து உட்காந்துட்டான். உன்னுடைய ஊருக்காரன் உன் உறவுகள் வந்து இன்னைக்கு ஆள் இல்லாத ரயில்வே கேட் போட்ட பிறகு அங்கே ஒரு பச்சை துணியை சிவப்பு துணியை வச்சுக்கிட்டு நம்ம சித்தப்பன் பெரியப்பன் அங்கே கை காட்டிக்கு வச்சுக்கிட்டு நின்று இருந்தான். இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு இந்திக்கார தாய்மை உள்ள ஒரு பெண் கை குழந்தையோட நிற்கிறா. அப்போ இந்த பதவிகள் உன்னுடைய வேலை வாய்ப்பு ஒன்று டிடியா உன் ஆள் இருந்தா, இன்னைக்கு டிடி ஒருத்தவங்க கூட உன் ஆள் இல்லை. இன்னைக்கு சென்னையில் இருக்கிற டிஆர்எம்லேருந்து ஜிஎம்லேருந்து அத்தனை உயர் பதவிகள் அவன் தான் இருக்கிறான். டிக்கெட் கவுண்டர்லேருந்து டிக்கெட் கொடுக்கறதுலேருந்து டிக்கெட் பரிசோதகர்கள்லேருந்து சிக்னல் ஆப்ரேட்டர்லேருந்து என்ஜின் டிரைவர் வரைக்கும் இன்னைக்கு பெரம்பூர் இந்தியாவில் ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்கு. அந்த பெரம்பூரில் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கேன். அதற்காக போராடி அங்கே தமிழன் உயிர் நீத்திருக்கான். என்எல்சியில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பணிகள் நிரப்பப்படுது. ஒருவர் கூட வீடு நிலம் கொடுத்த தமிழர்கள் கிடையாது. ஒருத்தனுக்கு ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் சம்பளம், காரு, 3 ஏக்கரில் வீடு, பங்களா, அப்படி கட்டப்பட்டு இருக்கிற அந்த பங்களாக்களை ஒரு தமிழன் அங்கே டைரக்டராக, ஒரு தமிழன் அங்கே என்எல்சியோட சேர்மனாக உட்காந்துருக்கானா உட்கார முடியல. அப்போ இதை குறித்து கவலைப்படாத என் தமிழினம் இங்கே ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில் ஈவன் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டுக்கொள்வதும், நீ உன் சாதி பெரிய சாதி, என் சாதி பெரிய சாதி, நான் ஆண்ட பரம்பரை நீ ஆண்ட பரம்பரை என்று சண்டையிட்டுக் கொள்வதும், என் மதம் பெருசு ஓம் மதம் பெருசு அப்படின்னு நாம் இங்கு பிரிந்து கிடப்பதும் தான் இதற்கெல்லாம் இன்றைக்கு காரணமாக அமையுது. அதனால தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுது, நாம் நம்ம அண்ணன் தம்பி நம்ம பங்காளிகள் சண்டையிட்டு கொள்ளாமல் நம்முடைய பொது எதிரி பெரும் அளவில் வந்து இங்கே குவிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய பண்பாட்டை இன்னைக்கு கபலீகரம் செஞ்சுக்கிறான். இன்னைக்கு விஜய் தொலைக்காட்சின்னு உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதில் மார்வாடி, சேட்டு, குஜராத்தி பெண்கள் ஒரு பக்கம் என்னுடைய தாய்கள் தமிழச்சிகள் உட்காந்துருக்காங்க. அங்கே தமிழர்களுடைய இலக்கியங்களை குறித்து, இலக்கணங்களை குறித்து ஒரு விவாதம். அதில் அந்த மார்வாடி, சேட்டு, குஜராத்திகள் என் தாய் தமிழச்சிகளை விட மிக அற்புதமாக என் தமிழையும் என் இலக்கணத்தையும் என் இலக்கியத்தையும் என் பெருமைகளையும் பேசுகிறவர்களாக மாறியிருக்கிறார்கள். என் தாய் தமிழச்சிகள் நுண்நாக்கில் ஆங்கிலம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். ஆக இது அதே மாதிரி இன்றைக்கு கலை பண்பாட்டு துறையை கை வைக்கிறாங்க. இன்னைக்கு தமிழர்கள் இன்றைக்கு சென்னை போன நகரங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாட தொடங்கிட்டாங்க. உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி என்பது திருமணங்கள்லயே இப்ப வந்து என்னது மெஹந்தி, மெஹந்தி அதான் பண்றாங்க. உடைகளும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதே வெளிநாடுகள்ல இருந்து இங்கே தமிழ் பிள்ளைகளை காதலித்து திருமணம் செய்து கொண்ட வெள்ளைக்கார பெண்மணிகள் நம்முடைய பாரம்பரிய புடவையை அணிந்து மங்களகரமாக தமிழ் வழி திருமணத்தை ஒத்துக்கொண்டு மகிழ்ச்சிகரமாக வாழ முற்படுகிறார்கள் அல்லது முயற்சிக்கிறார்கள், வாழ்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம வந்து வேதனையாக இருக்கும். இன்றைக்கி எங்கேயுமே பெயர் பலகைகள் தமிழில் இல்லை. இன்றைக்கி அரசு அலுவலகங்களில் கோப்புகள் தமிழில் இன்றைக்கி கையாள்வது கிடையாது. ஹிந்தி, இங்கிலீஷ். ஆக இங்கே வந்து தாய்மொழி தமிழில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை படிக்கணுன்ற சட்டம் இருந்தும் கூட எந்த கல்வி நிறுவனங்களும் அதை நடத்தலை. இன்றைக்கி ஒன்றிய அரசு வந்து இன்றைக்கி ஒரு 5 கல்வி முறை வச்சுருக்கான். இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ன்னு சொல்கிறான், சிபிஎஸ் சிலபஸ்ன்னு சொல்கிறான், மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ன்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம செம்மொழி வழி வந்த தமிழ்மொழி சிலபஸ்ன்னு சொல்கிறோம். ஆக மாணவர்களுக்கு இன்றைக்கி வகுப்பில் சில இங்கே இருக்கிற பள்ளிகளில் கான்வென்ட்டுக்கு நான் சொன்ன இந்த பள்ளிகளில் தமிழ் வழியில் பேசினா தண்டனை விதிக்கப்படுது. அவங்க வெயிலில் வெளியே நிற்க வைக்கப்படுறாங்க. இப்போ இந்த கொடுமைகள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கில வார்த்தைகள் வரும். என்ன காரணம் அப்படின்னா அவன் படிக்கிற சூழல் நம்மோட. நான் தான் சொல்கிறேன், இன்னொன்று இந்த தமிழ்நாட்டில் வர ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள்லாம் வேறு மாநிலத்தை சேர்ந்தோம். யாருமே திரும்பி ஓய்வு பெற்ற பிறகு தத்தந்த மாநிலத்துக்கு செல்வதே இல்லை. அவர்கள் இங்கே 2.5 கலந்துறாங்க. அவர் பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம பழகிறோம், நட்பு வச்சுக்கிறோம். அப்போ அவங்களுடைய சாரலும் அவங்களுடைய பழக்க வழக்கமும் நம்ம பின்பற்றவர்களாக மாறுறோம். ஆக இங்கே தான் நம்முடைய மொழி சிதைவு ஏற்படுது, நம்முடைய பண்பாட்டு சிதைவு ஏற்படுது, கலாச்சார உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் அம்மா விநாயகர் சதுர்த்தி கடவுளாக ஏற்றுக்கிட்டவங்க கொண்டாடிருப்பாங்க. ஒரு கொஞ்சம் சாணம் எடுத்து ஒரு பிள்ளையார் வச்சு ஒரு அருகம்புல்லை வச்சு இந்த விநாயகர் சேர்த்து ஒரு சுண்டல் வச்சு படைச்சி தூக்கி ஆற்றுலையோ குளத்துலையோ கேணிலையோ போட்டு முடிஞ்சிடுவாங்க. ஆனால் இந்த ஊர்வலம் வர்ற கலாச்சாரம் எப்போ வந்துச்சு? வட இந்தியர்கள் இங்கே வந்த பிறகு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகாத கிராமங்களே இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த வட இந்தியர்கள் அல்லது RSS பின்புலமாக கொண்டவர்கள் இருந்தால் அவன் என்ன செய்யறான், நேராக அந்த ஊர்வலத்தை இஸ்லாமிய மக்கள் வாழ்கிற பகுதியாக எடுத்துகிட்டு போகிறான், அதாவது சர்ச்சு இருக்கிற பக்கமாக எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போய் வச்சுட்டு குத்தாட்டம், ஆட்டம், பாட்டம், டாட்டம், மோளம் அடிக்கிறான். அப்போ அங்கே ஒரு சமூக பதட்டம் உருவாகுது. என்னுடைய தாயாக இருக்கிற இஸ்லாமிய தாயோடு நான் முரண்படுறேன், என் இஸ்லாமிய சகோதரனோடு நான் முரண்படுறேன். அப்போ இந்து முஸ்லீம் என்கிற ஒரு வெறி ஊட்டப்பட்டு அது ஒரு கலவர பூமியாக தமிழகம் மாற்றுவதற்கான சூழல் நாளுக்கு நாள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் கவலை கொள்கின்ற ஒரு இனமாக என் தமிழ் தேசிய இனம் புதிய இளைய தலைமுறை உருவாகணும். ஆனால் அதை விட்டுட்டு இங்கே நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற இந்த சண்டைகளும் சாதிய சமூக மோதல்களும் மத ரீதியான மோதல்களும் உருவாக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற கருத்தியலோடு தான், கொள்கையோடு தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணிக்கிறது. கடைசி கேள்வி, இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய கட்சிகள்
அதே மாதிரி தமிழ் தேசிய அமைப்புகள் ஒரு பாக்கெட்டாக இயங்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்க முடியுமா? அந்த ஒன்றிணைக்க முடிஞ்சா என்ன? இது எல்லாவற்றையும் ஏற்கனவே நான் ஒன்றிணைத்திருக்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை என்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி கடந்த 13 ஆண்டுகளமாக தமிழீழ சிக்கல்களை குறித்தும் தமிழ்நாட்டில் நான் சொன்ன இத்தனை பிரச்சனைகளை குறித்தும் என்னுடைய தலைமையில் என்னுடைய ஒருங்கிணைப்பில் எதிரும் புதிருமாக இருந்த திராவிட சிந்தனையாளர்களையும் திராவிட இயக்கத்தின் தோழர்களையும் தமிழ் தேசிய தளத்தில் இருந்த மணியரசன், தோழர் பொழிலன், அரசியல் கட்சி தமிழ் தேசிய கட்சி நடத்துகிற சீமான் போன்றவர்களை ஒரே தளத்தில் ஒரே மேடையில் கொண்டு வந்து யுனிசெஃப் எதிர்க்க போராட்டம், இலங்கை தூரகத்துக்கு முன்பாக போராட்டம், செம்மரம் கடத்த சென்றார்கள் என்று அப்பாவி தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்வதற்கான நீதி கேட்டு போராட்டம். இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த போராட்டங்களை நான் அனைவரையும் ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறேன். ஆனால் தேர்தல் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நாம் ஒருங்கிணை வேண்டும் என்று சொல்லுகின்ற போது தமிழர்கள் நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறிவிடுகிறார்கள். அதற்கு உதாரணத்துக்கு மணியரசு ஐயா என்னையும் சீமானியும் வைத்து ஒரு சமரசம் செஞ்சாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எதிர்வரும் அரசியல்களில் ஒன்றா நின்று இன்னும் ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகளையும் தமிழர் தலைமைகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு மாற்று அரசியலாக கட்டி அமைங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். ஆனால் என்னுடைய ரத்தம் சீமான் மட்டும் இல்லை நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு அந்த ஒரு குடையின் கீழ் அரசியலாக அணிதிரள்வதிலிருந்து மாறி நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே அது தனித்து தான் நிற்கும், அது தனித்து தான் போட்டி அப்படின்னு எங்களோட எல்லாம் பேசி முடிவு எடுத்துகிட்டு போய் அறிவிச்சிடுறார். அதனால தான் தொடர்ச்சியாக அப்படி நீங்கள் சொன்ன அந்த கருத்து இங்கு வெற்றி பெறாமல் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நமக்கு தேவை, இப்போ என்னுடைய கருத்துமே என்ன அப்படின்னா, இப்படி எல்லா தமிழ் தேசிய சிந்தனை உள்ள கட்சிகள் இணைந்து நம்ம ஒரு போராட்டத்தை உருவாக்கினாதான் தேர்தல் களத்திலையுமே நம்ம வெற்றியை பார்க்க முடியும் அப்படிங்கிறது அதனுடைய பின்னணியில தான் நான் உங்ககிட்ட இல்லை இந்த கருத்தை உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே பல ஊடகங்களில் நான் பேசியிருக்கிறேன். நான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட நான் மருத்துவர் ராமதாஸ் ஐயா, அண்ணன் திருமாவளவன், சீமான் போன்ற இன்னும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாக இருக்கின்ற சின்ன சின்ன அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் ஓரணியில் ஒன்று கூடி ஒரு மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் முன்வைக்கணும் அப்படின்ற கருத்தை தொடர்ச்சியாக நான் வலியுறுத்தி வரேன். ஆனால் அது சில தனி மனிதர்களுடைய ஈகோவினால். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு என்ன அப்படின்னா, சிங்கங்கள் எப்பவுமே தனிச்சுதான் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் எல்லாமே சிங்கங்களா இருக்கும் அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம சிங்கங்களா இருந்துட்டு போவோம், ஆனா ஒரு சிங்கத்துக்கு கீழே எல்லாரும் கூட்டாதானே இருப்போம். அந்த மாதிரி எல்லாரும் ஒரு பாதுகாப்பு அரணோட நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு யோசிக்கணும். தனி மனித ஈகோ விட இன்னைக்கு தமிழ்நாடு சந்திக்கின்ற இந்த மிகப்பெரிய நெருக்கடிகளை, இன்னைக்கு பொருளாதார நெருக்கடி, தமிழ்நாடு அரசுக்கே ஒன்றிய அரசு நிதி தராமல் மறுப்பது, திட்டங்களை தராமல் மறுப்பது. நேற்று கூட ஒரு 24,000 கோடி ரூபாய் 10 மாநிலங்களை தேர்வு செய்து அங்கே வேலைவாய்ப்பு உருவாக்குன்ற திட்டங்களுக்காக மோடி அறிவிச்சிருக்காரு. அதில் தமிழ்நாடு இடம்பெறலை. இன்றைக்கி எய்ம்ஸ் இன்னும் கட்டி நமக்கு கொடுக்கல. இங்கே ரயில்வே புதிய திட்டங்கள் நமக்கு கிடையாது. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மெட்ரோ ரயில்வே விரிவாக்கத்திற்கு 1 பைசா கூட நாங்கள் தரமாட்டோம்னு கைவிரிச்சிட்டாங்க. இது போன்று பொருளாதார ரீதியாக தமிழர்களை சுரண்டுவது. ஆனால் வரி வருவாயில் ஜிஎஸ்டியில் ஆண்டுக்கு 50,000 கோடி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஒரு 5,000 கோடி கூட உங்களுக்கு இயற்கை பேரிடர், அது ஒக்கி புயலோ வருதா புயலோ வெள்ளமோ சேதமோ எது வந்தாலும் நாங்களுக்கு உங்கள் தரமாட்டேன்னு சொல்கிறது. எமது இந்த குரங்கணி தீ விபத்தில் அங்கே எமது ட்ரெக்கிங் போன தமிழர்கள் மாட்டிக்கிட்டாங்க, அவங்களை மீட்க ஹெலிகாப்டர் வேணுன்னே 6 மணிக்கு மேலே எங்கள் ஹெலிகாப்டருக்கு கண்ணு தெரியாதுன்னு நாங்கள் தர மறுத்தது. ஒக்கி புயலில் எமது மீனவர்கள் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மீனவர்கள் தவிர்த்த போது அவர்களை காப்பாற்ற கடற்படை அனுப்புங்கன்னு சொன்னபோது அனுப்ப மறுத்தது. இப்படி தொடர்ச்சியாக நீட்டை கொண்டு மாணவர்கள் உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை. இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சட்டமன்றத்தில் பேசி அமைச்சர் அஷூரன்ஸ் கொடுத்தாரு, ஆனால் நிறைவேற்றலை. இன்றைக்கி டாடா நிறுவனம் ஒசூரில் ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வட இந்தியர்கள் ஸ்பெஷல் ட்ரெயின் மூலிமா 10,000 பெண்களை கொண்டு வேலைக்கு அமர்த்துறாங்க. ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒசூரை சேர்ந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழர்களை நீங்கள் கிள்ளுக்கறியாக நினச்சி ஆதிக்கத்தை என் மீது அதிகமாக அளவுக்கு மீறி என் மீதான சுமைகளை நீங்கள் சுமத்த ஒரு நாள் அதிலிருந்து என் தமிழ் சமூகம் வெடித்து வீதிக்கு வரும். அப்போது இன்றைக்கி ஈகோ பார்க்குற பிரிஞ்சு கிடக்கிற தமிழர்கள் தன் மீது விடுகின்ற அடியிலிருந்து, தன் இனத்தின் மீது விடுகின்ற அடியிலிருந்து, இந்த மாபெரும் ஒடுக்குமுறை சித்திரவதைகளிலிருந்து இன்றைக்கி என்ஐஏன்னு கொண்டு தமிழ்நாடு முழுக்க அமைச்சு இன்றைக்கி கேட்பாரற்று இஸ்லாமிய இளையோரை கைது செய்து சிறையில் அடைப்பது, அதுமாரி அரசியல் ரீதியாக எதிர்த்து பேசுபவர்களை இடி அனுப்புவது, இன்கம் டேக்ஸை அனுப்புவது, சிபிஐ அனுப்புவது போன்ற எல்லா விதமான நெருக்கடிகளையும் தமிழ் சமூகத்தின் போது ஒன்றிய அரசுகள் இன்றைக்கு அபரிதமான அடக்குமுறைகளை தன் கோர கரங்களை நீட்டி
இன்றைக்கு அடக்கி ஒடுக்க ஆள நினைக்கிறது. இதிலிருந்து இந்த தமிழ் சமூகத்தை மீட்பதற்கு நான் இவ்வளோ நேரம் உங்களிடத்தில் உரையாடிய இங்கே எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழர்களுக்கும், மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், தொழிலாளருக்கும் கிடைக்க வேண்டிய அத்தனை நியாயமான உரிமைகளையும் பறித்து இன்றைக்கு அவர்கள் மேலாதிக்கம் செலுத்துகிற இந்த சூழலிலிருந்து இங்கு பிரிந்து கிடக்கிற தமிழ் சாதியாய், கட்சியாய், மதமாய் பிரிந்து கிடக்கிற என் தமிழ் சமூகம் ஓரணியில் திரண்டு தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய இந்திய நாட்டிற்கே ஒரு வழிகாட்டிய ஒரு தலை நிமிர்ந்த தமிழர் நிலமாக இது மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்காகத்தான் நான் இப்போது ஒத்த கருத்துள்ள ஓட்டு அரசியலில் ஒத்த கருத்துள்ள இயக்கங்களை அங்கங்கு நீங்கள் சொன்னது போல் பிரிந்து கிடக்கிற, தனித்தனியாக கிடக்கிற அந்த உறவுகளை எல்லாம் அணிதிரட்டுகிற ஒரு முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அது குறிப்பாக நான் எங்கள் கட்சிக்காரங்கிட்டே சொல்லுவேன், என் மீது ஏதாவது உங்களுக்கு கோபந்தாபம் இருந்தால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் சேருங்க, இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட போய் சேருங்க, நீங்கள் திருமாவளவன்கிட்ட கூட போய் சேருங்க. ஆனால் நம்மளை அடக்கி ஒடுக்கி அழிக்க நினைக்கிற, நம்முடைய மொழியை அழிக்க நினைக்கிற, நம்முடைய கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய அந்த தமிழனுடைய அந்த பெருமையை இன்றைக்கு அபகரித்து கொள்ளுகிற, அழிக்க நினைக்கிற பெரிய கட்சிகளோடு போய் சேராதீங்க அப்படின்னு தேசிய கட்சிகளோ அல்லது திராவிட கட்சிகளோ அப்படின்னு நான் பகிரங்கமாகவே நான் பேசி வருகிறேன். அதற்கு ஓரளவுக்கு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் ஒரு ஈர்ப்பும் சமீப காலத்தில் என் தமிழ் சமூக இளையோரிடம் ஏற்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன். தமிழ்நாடு முழுவதும் நான் ஓப்பனாகவே எங்கள் கூட்டத்தில் சொல்லுவேன், எப்போ தமிழ் தேசிய கட்சின்னா நாம் தமிழர் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். நீங்கள் அங்கே பிடிக்கலன்னா சீமான் ரத்தம், சீமா உங்களை திட்டுறாரு நீக்கிறாருன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களை ஏதாச்சும் கோச்சிக்கிறேன், நான் என்னுடைய செயல்பாடுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அங்கே போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் 13 வருஷம் சீமாங்கிட்ட இருந்துட்டு நீங்கள் எப்படிப்பா போய் பிஜேபியில் சேர்றீங்க அப்படின்னு நான் அவங்கள கூப்பிட்டு பேசுவேன். நீங்கள் எப்போ போய் திமுகவில் சேர்றீங்க, அதிமுகவில் சேர்றீங்க அப்படின்னு அவர்களை உரிமையோடு கூப்பிட்டு அழைத்து நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ என் கட்சியில் கூட ஏதாவது எனக்கு கீழ்நிலை தலைவர் கூட கருத்து முரண்பாடு ஏற்பட்டு விலகி போகிறாங்க அப்படின்னா அவங்கள போய் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் சேருங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் இந்த புரிதல் எனக்கு இருக்கிறது, மற்ற தலைமைகளுக்கும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரும் விருப்பம். இல்லை, உண்மையில் அதுதான். ஏன்னா கூட்டணி இல்லாமல் நம்ம வெல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கோம். அந்த கூட்டணி தமிழ் தேசிய கட்சிகளாகவும் தமிழ் தேசிய அமைப்புகளாகவும் இருந்தது. ஏன்னா அமைப்புகளும் நமக்கு வேலை செஞ்சாகணும். அப்படி செய்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். அந்த அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஒற்றை புள்ளியில் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆக்சுவலாக என்னுடைய நோக்கம் அதுதான். அதனுடைய அந்த புள்ளியிலிருந்து தொடங்கி உங்களுடைய அந்த நோக்கம் வெற்றி பெறுகின்ற வகையில் தான் என்னுடைய இந்த பணிகள், ஒருங்கிணைப்புகள் தொடர்ந்து நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதற்கான சில பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. இது வெற்றி பெறணும், இது வெற்றி பெற்றே ஆகணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறோம். ரொம்ப என்ன சொல்றது, தெளிவாக ரொம்ப அழகாக நிறைய நேரம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே நன்றி. மறுபடியும் சந்திப்போம் ஏதாவது ஒரு சூழல் வரும்போது. மற்ற ஊடகங்களில் பேச முடியாத சில விடயங்களை உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த தங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. தங்களுடைய இந்த வலைவலியை பெரும்பாலும் தமிழ் தேசிய இளைய தலைமுறை பார்த்து வருகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் என்னுடைய கருத்தில் உடன்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.